நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஷினோபி பாட்காஸ்ட். நான் உங்கள் சாஸ்கே உச்சியா மற்றும் நண்பர்கள் இணைந்து வழங்குவோர் புலிமார் கரும்பு சக்கை காண்டம். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாஸ்கே உச்சியா. எபிசோட் 1 அண்ட் எபிசோட் 2 ரெண்டுக்கும் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்தமைக்கு யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. இப்போது 400 பிளேஸை தாண்ட போகுது. ஆக்சுவலாக ரொம்ப தேங்க்ஸ். இனிமேட் இந்த பாட்காஸ்ட்டுக்கு புதுசாக வந்திருக்கேன் யாராச்சும் இருந்தாலும் கேட்காத அந்த எபிசோட் கேட்காம இருந்தீங்கன்னா போய் கேட்குறதுனால கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்டு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஆதரவு தந்த அனைத்து ஷினோபி நல்ல உள்ளங்களுக்கும் ஷினோபி பாட்காஸ்ட் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு எபிசோட் 3 சாம்பி கூதியானை பற்றி விவாதிப்போம். ரொம்ப நாளாக பேசணுன்னு இருந்த ஒரு டாபிக் தான் இது. இன்னைக்கு தான் ஏதாச்சும் பேசிடலான்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். ஏன்னா செகண்ட் எபிசோட் நான் பேசுகிறதா இருந்தது, பட் என்னால் பேச முடியல. கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூஸ் அண்டு மெடிக்கல் இஷ்யூஸ், அதனால் வர முடியல. இன்னைக்கு தான் வந்தேன். இந்த ரெக்கார்டிங்கும் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆக்சுவலாக இந்த நாம் தமிழர் கட்சி இது ஆக்சுவலாக ஒரு தமிழ் தேசியம் பேசுகிற கட்சின்னு கூட ஏற்றுக்க முடியாத ஒன்று. என்னன்னா ஒரு ஃபாசிச முகம் கொண்ட ஒரு கட்சி. தமிழ் தேசியம் பேசுகிறவங்கெல்லாம் பார்த்துருக்கேன். அவங்க பேசுகிறத தமிழ் தேசியத்துக்கும் இவங்க பேசுகிற விஷயத்துக்குமே ஏகப்பட்ட மாறுபாடுகள் இருக்குது. ஏன்னா இந்த வடக்கில் இருக்கிற பாஜக கட்சி என்னன்னா ஒரே நாடு, இங்கே அதே தான் தமிழ்நாடு, ஒரே நாடு ஒரே மொழி. இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் ஒரே மொழி. அப்புறம் ஒரே மதம், அது அங்கே ஹிந்து மதம், இங்கே இவனுங்க சைவ மதம் போட்டு விட்டுவானுங்க. அது இந்து மதத்தில் தான் வரும், அது ஒன்று. ஆனால் ஒரே ஜாதியன் கடை கிடையாது, ஒரே குடியன் கடை. குடிகளில் 1000 குடிகள் இருக்கும் தம்பி அப்படிங்கிறது. அதுதான் தமிழ் குடிகள். இவங்கெல்லாம் மொத்தமாக சேர்த்தது தான் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிக்கிட்டு இருப்பானுங்க. என்றைக்குமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. என்றைக்குமே மொழி ரீதியாக என்றைக்குமே இனத்தை பிரிக்க மாட்டாங்க. இவனுக்கு ஏன் பிரிச்சுட்டு திரியிறானுங்க, இவனுக்கு உண்மை தெரியுமா தெரியாதுங்கிறது தெரியல. ஆனால் இவனுக்கு ஏன் பிரிச்சுட்டு திரியிறான்னா இவங்களோட சுயநலம். இவன் எப்படியாச்சும் அந்த இடத்துக்கு மேலே வந்தே ஆகணும். இப்போ ஒரு பிரச்சனையே இல்லைன்னாலுமே ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த பிரச்சனைக்கு இவனே சொல்யூஷன் கொடுத்து நான் ஹீரோ மாதிரி காட்டிக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இப்போ ஒருத்தன் கிளம்பி வந்துட்டு இருக்கிறான். அவனை தடுக்கணும், அந்த ஜோக்கரை தடுக்கணும். அதுக்காக தான் இந்த எபிசோடு. மோஸ்ட்லி இந்த கட்சி 1958 உருவாக்குனாங்க. இந்த எஸ்பி ஆதித்தனாரா யாரோ ஒருத்தர், அவர் தான் நினைக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கட்சியெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இல்லை, மூடி செத்துப்போன பிணம் மாதிரி புதைக்கப்பட்டது, அந்த நிலைமைக்கு போயிடுச்சது. அப்புறம் தான் சீமானோட அரசியல் பயணத்துக்காக அரசியல் இச்சைக்காக போய் தூக்கி எடுத்துகிட்டு வந்தது தான் இந்த. அப்போ தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் போயிட்டு இருந்தது. இந்த ஈழம், காவேரி, முல்லைப்பெரியார், இந்த மாதிரி விஷயம்லாம் ஏகப்பட்டதெல்லாம் போயிட்டுருக்குது. சினிமாலேருந்து வந்தவராச்சே, சொல்லவே தேவையில்லை. எங்கேயாச்சும் ஏதாச்சும் தனியாக கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிடலாமான்னு பார்த்துட்டு இருக்கும்போது இவருக்கு முன்னாடி ஏற்கனவே பெரியாரிய சிந்தனைகள்லாம் இருக்குது, திராவிட சிந்தனைகள்லாம் இருந்ததுன்னு சொல்கிறானுங்க. அதெல்லாம் எப்படின்னு தெரியல. ஒரு பிஸ்னஸ் மோட்டிவ்லேயே இறங்கின ஒரு ஆள் தான் சீமான். 2010 நினைக்கிறேன், 2010 அந்த செத்துப்போன பணத்தை அந்த கட்சி தானும் ஒரு தமிழ் தேசியவாதி என்று சொல்லி அதை எப்படி ஒரு உருவகப்படுத்திக்கிட்டாங்கன்னா,
தமிழ்நாட்டில் வந்து 2 திராவிட கட்சிகள் இருக்குது. ஒன்று வந்து அதிமுக, இன்னொன்று வந்து திமுக. அவங்க 2 பேர் தான் மாற்றி 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 வந்து என்ன சொல்கிறது, அந்த ஆட்சியை வந்து பிடிச்சிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தமிழ் தேசியத்துலேருந்து ஒருத்தன் வந்து இப்படி ஒருத்தன் கேட்குறான்டா, கேள்வி கேட்குறான்டா, அடிக்கிறான்டா அப்படிங்கிற ஒரு 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 மைண்ட் செட்டுக்குள்ளே வந்து இவங்க வந்து கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற ஒரு வியூ பாயிண்ட் வந்து எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க ஆரம்பித்தான். முக்கியமாக இந்த யங்ஸ்டர்ஸ், இந்த இளந்தாரி பயலுக, அவனுக்கிட்ட தான் வந்து மோஸ்ட்லி வந்து இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பார்த்தான். முக்கியமாக வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அவன் வந்து ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து ஒரு பீஸ் தான், ஒரு டைரக்டர். இவனோட என்ன சொல்கிறது, இவனோட மேடை பேச்சுக்களாக இருக்கட்டும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், எந்த மாதிரி இருந்தாலும் அது வந்து ஒரு ஒரு சினிமா டைரக்டருக்கு வந்து தெரியும் எந்த இடத்துல வந்து எந்த சீனில் வந்து ஒரு ஆடியன்ஸோட பல்ஸை வந்து எடுக்கணும், எந்த இடத்துல வந்து எந்த இடத்துல கிளாப்ஸ் வரும், எந்த இடத்துல வந்து விசில் வரும், அந்த மாதிரி தெரிஞ்ச ஒரு ஆள் தான் வந்து டைரக்டர். அப்பேற்பட்ட ஆள் தான் வந்து சீமான். அதை வந்து அப்படியே அந்த ஒரு ஸ்கிரிப்டுக்கு தேவையான விஷயங்கள், ஒரு நல்ல ஒரு மசாலா படத்துக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து ஒரு அரசியல் கட்சிக்குள்ளே வச்சு, எனக்கு வந்து சினிமாவுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லா டைப்பு கட் பண்ணிவிட்டு, ஆனால் சினிமாவோட ஃபார்முலாஸ் அத்தனையுமே ஒரு கட்சிக்குள்ளே யூஸ் பண்ணிட்டு இருந்தானா அது என்ன கட்சினா அதுதான் வந்து நாம் தமிழர் கட்சி. ஐ கேன் அஷ்யூர் தட். அப்பேற்பட்ட ஆள் இவர். அப்படி வச்சு தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ், அதாவது இந்த 18 வயசு அப்போது ஆகும் நிறைய பேருக்கு, அது இந்த 16 வயசு அந்த சின்ன பசங்க, இவனுங்களை எல்லாத்தையும் வந்து என்ன சொல்கிறது, ஒரு அட்ராக்ஷன் வந்து விழுந்துருது. இவனுக்கும் சினிமாவில் வந்து அரைங்குறையமாக வந்து அரசியல் பேசுகிற முட்டாப்பயல்களுக்கும் வந்து ஒரு வித்தியாசமும் இல்லை. நம்ம சர்க்கார் படத்தில் வந்து விஜய் நான் பேசியிருப்பார்ல ஒரு அரசியல், அதுவும் ஒன்று தான். நான் தமிழரில் வந்து சீமான் பேசுகிற அரசியல் ஒன்று தான். ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஆனால் வந்து அவங்க வந்து ஆன் ஸ்க்ரீனில் பேசுகிறாங்க, இவன் வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் பேசுகிறான், அவ்வளோதான். ஆனால் அது ரெண்டுமே குப்பை. இதைத்தான் வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். எளிய தமிழ் பிள்ளைகள் வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிச்சா? ஸோ இவன் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பக்காவான ஒரு ஃப்ராடு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்காரன் தான் வந்து இவன் சீமான் கட்சியில். என்னென்னா தன்னை வந்து ஒரு நல்லவனாக வந்து ஒரு போர்ட்ரே பண்ணிக்கணும், ஒரு சேவியர் மென்டாலிட்டியாக வேலை செய்கிறான். என்றைக்குமே வந்து அந்த ஒரு விஷயம் வந்து இருக்கவே கூடாது. ஒரு சேவியர் மென்டாலிட்டி வந்து யாருக்குமே வந்து இருக்கக்கூடாது. அது வந்து ரொம்ப வந்து ஒரு ஆபத்தான விஷயம். அது அப்பேற்பட்ட விஷயத்தை வச்சு தான் இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேர்த்துக்கிட்ட இருந்து காசை வந்து மில்க் பண்ணி வந்து இவன் வந்து டொனேஷனாக வந்து பெற்றுக்கிட்டு இருக்கிறான். அதாவது வந்து என்ன சொல்கிறது, முன்னாடி வந்து எளிய தமிழ் பிள்ளைன்னு சொல்லி போர்ட்ரே பண்ணிக்கிறது. அதாவது வந்து நான் வந்து இப்படி ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து வந்த ஒரு தலைவன் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஏழ்மையான பேக்ரவுண்ட்லேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறது. நான் வந்து இப்போ வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். என்னது ஏதோ ஒன்று சொல்லுவானே, நாட்டை ஆளும் நினைக்கும் எனக்கு ஒரு வீடு கூட இல்லையே, சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டுமா. ஆக்சுவலாக வந்து இவன் இருந்த ஒரு 2 வீடு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு வீடு வந்து வேறு ஒரு கிழவன் வச்சுருந்தான்னு நினைக்கிறேன். அந்த கிழவன்கிட்ட வந்து பேசி வாடகையெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு ஒரு மாதிரி பஞ்சாயத்து போயிட்டு இருந்தது. அப்புறம் வந்து அந்த வீட்டை வந்து கோர்ட்டு கேஸ்லாம் போய் இவன் நாரி போயிட்டான் கடைசியில் சீமானு. இவன் நாரியே அந்த கிழவன் அந்த வயசானவர் வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டார், எப்படியோ வீட்டை காப்பாற்றிட்டு போயிட்டார். அப்புறம் வந்து அந்த இவங்க பழைய ஆக்ட்ரஸ், அவங்க என்னது சுகன்யாவோ யாருன்னு நினைக்கிறேன், அவங்க தான் நினைக்கிறேன், அவங்களுடைய அவங்க வீட்டில் வந்து இவன் வந்து குடியிருக்க ஆஃபீஸாக வீடான்னு தெரில, குடியிருந்துட்டு அதுக்கு வந்து என்ன பண்ணான்னா அந்த வீட்டையும் வந்து இந்த வாடகை தராமல் ஆட்டையை போட பார்த்துருந்தான்.
அது ஒரு பஞ்சாயத்தாக போயிட்டு இருந்தது. நியூஸில் கூட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் வந்து இந்த மாதிரி தான் ஒரு வாடகை வீட்டில் இந்த மாதிரி தான் ஒரு விஷயமா இருக்கிறானான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக வந்து இவன் வேரிஸ் தமிழ்நாட்டில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சுருக்கிறது, தோட்டந்தொரவு இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது. அது போக இல்லீகலாக நிறையா பிஸ்னஸ் எல்லாம் நடக்குது. அதிலிருந்தும் சில பல பொட்டிகள் வந்து இவருக்கு வந்து தனியாக ஸ்பெஷலாக கவனிக்கப்பட்டு தான் இருக்குது, கொடுக்கப்பட்டு இருக்குது. முதுகு பின்னாடி வந்து பொட்டி வாங்குற ஆள் தான் நம்ம ஆள். ஸோ என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இப்போது. எங்கே அது அதான் இங்கே இருக்குது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். இந்த சொத்து மதிப்பு விவரம் வந்து நான் இப்போ சொல்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக ஒன்றும் ரொம்ப பழைய நியூஸு, வந்து கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த நியூஸ் பேப்பர் பிட்டிங் நான் ஏதோ ஒரு காலத்தில் படித்தது இது. பட்டு கிடச்சிருச்சு. க்ளோஸ் சோர்ஸ் மூலிமா ஒரு ஆள் கிட்டே இருந்தது. இப்போ அது கிடச்சிருச்சு. படிக்கிறேன், நான் சொல்கிறேன், அப்படி படிக்கிறேன், கேளுங்க. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் சொத்து மதிப்பு விவரங்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. அவர் கட்சி ஆரம்பித்து ஒரு கவுன்சிலர் சீட்டை கூட பிடிக்கவில்லை, அதற்குள் இவ்வளவு சொத்துக்களா என விவாதங்கள் கிளப்பியுள்ளன. அவரது சொத்து பட்டியல் இதோ. நெல்லை கோலா ஃபேக்டரியில் 7% பங்கு. கோலா ஃபேக்ட்ரி, கோகோ கோலா ஃபேக்ட்ரி தெரியுதுங்களா? கோகோ கோலா ஃபேக்ட்ரி, அதாவது என்ன சொல்லுவாங்க இது, இந்த கோலா ஃபேக்ட்ரியிலேருந்து வர ஆற்று தண்ணியில் வந்து விவசாயத்துக்கு வந்து போகாமல் வந்து வெளிநாட்டு குளிர்பான கம்பெனிகள், கார்ப்பரேட் கம்பெனிகள்னு சொல்லிட்டு உருட்டிக்கிட்டு இருப்பாப்புல. விவசாயம்லாம் வந்து செத்துட்டு இருக்கிறாங்க, கத்திப்பட விஜயனா அந்த மாதிரி தான். அதில் வந்து 7% ஷேர் வச்சுருக்கிறாரு நம்ம ஆள். அப்புறம் வந்து விவி மினரல்ஸ், அந்த கம்பெனிக்கிட்ட இருந்து 1.5 லட்சம் ரூபாய் பணம் மாதம் இது வந்து சீமானுக்கு வந்து போய்கிட்டு இருக்குது. அப்புறம் வந்து சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் 8 கிரவுண்டு நிலம், பூந்தமல்லி தேசிய நெடுஞ்சாலையில் தங்கை பெயரில் 40 ஏக்கர் நிலம். இவர் தான் வந்து நிலமே இல்லாமல் இருக்கிறாராம்மா. அடுத்தது சொல்கிறேன். அடுத்தது வந்து நிலம்தான். ஆவடியில் 6 ஏக்கர் நிலம், பெங்களூரில் 4 மாடி அப்பார்ட்மெண்ட் வீடுகள், சென்னையில் பிரபல கிறித்தவ பள்ளி ஒன்றில் நிர்வாக இயக்குனர் சீமான் தம்பி, இலங்கையில் பவர் பிளான்ட் தொழில், விருகம்பாக்கத்தில் தம்பி பெயரில் வீடு மற்றும் ட்ரஸ்டி பெயரில் சர்ச், மற்றொரு சகோதரி பெயரில் நெல்லையில் 80 ஏக்கர் நிலம். தம்பி பேர் ஏதோ சொன்னாங்களே, ஏதோ ஜேம்ஸ் பீட்டரா, அது ஏதோ ஒன்று சொன்னாங்க, மறந்துடுச்சு. வளர்ச்சி நிதி, கோவையில் தங்கையின் கணவன் பெயரில் 9 ஏக்கர் நிலம், மதுரை பைபாஸில் தென்னந்தோப்பு, நெல்லை குமரி மாவட்ட நாடார் முக்கிய சங்க தலைவர்கள் மாதந்தோறும் ஸ்பெஷல் கவனிப்பு. ஸ்டெர்லைட் ஆலையில் கட்சி வளர்ச்சி நிதியாக 3 தவணைகளில் ரூபாய் 1.43 கோடி வரை வாங்கியது. அதாவது இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனை. ஆக்சுவலாக வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து போராட்டம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பிளான் போட்டு போனாங்க. அப்படி பிளான் போட்டு போகும்போது வந்து இதாகிடுச்சு, பேக் ஃபயர் ஆகி இந்த மாதிரி போராட்டம் பண்ணிவிட்டு எல்லாம் கிளப்பிட்டு வந்தீங்களே, இதுக்கெல்லாம் காரணம் வந்து நீங்கள் தானே, உங்கள் கட்சிக்காரங்க தானே வந்திருக்காங்க அப்படின்னு வந்து அந்த என்கொயரி கமிஷன் வந்து கூப்பிட்டு கேட்டதப்போ வந்து நம்ம தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை அது வந்து எங்கள் கட்சிக்காரங்களாம் போயிட்டாங்க, நான் சொல்லி போகல, எங்கள் கட்சிக்காரங்க வந்து எனக்கே தெரியாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கல்ண்ட பீஸு தான் நம்ம ஆள். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட்லேருந்து 1.43 கோடி வந்து காசு வாங்கியிருக்காரு. பழனி அருகே தென்னந்தோப்பு, ஊட்டியில் எஸ்டேட் தொழில். ஆமாம், இந்த ஊட்டி மேட்ரு வந்து இப்போது
ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிது இந்த விஷயம். அந்த ஊட்டியில் இருக்கிற அந்த எஸ்டேட் பிரச்சனை, சொத்துக்கள். அடுத்தது இது போக ஈழத்தமிழரிடம் வசூல் வேட்டை, அது வந்து காலகாலமாக வந்து நடந்துட்டு தான் இருக்குது. அந்த டொனேஷன் இது அது வந்து என்ன ஒரு மைண்ட் செட்டில் வந்து இங்கே வந்து இந்த ஆளுக்கு வந்து அனுப்பிச்சி விட்டுருக்கான்னு தெரியல. ஈழத்தமிழர்னால் வந்து என்ன சொல்கிறது, ஈழத்தமிழர்னால் வந்து இப்படி நினச்சிக்காதீங்க. அந்த போரில் அடிப்பட்டவங்களோட ஒரு சொற்பமான அளவில் தான் வந்து இவங்களுக்கு வந்து காசு கொடுத்துட்ருக்குறாங்க சீமானுக்கு. அதே வந்து மெஜாரிட்டியான பீப்புள் வந்து சீமானை வந்து எதிர்க்கிறவங்க தான் அதிகம். சரிங்களா, சீமானை வந்து எதிர்க்கிறவங்க தான் மோஸ்ட்லி வந்து ஜாஸ்தி. ஆனால் மிச்சம் யார் இந்த ஈழத்தமிழர்னு கேட்டால், இந்த போரில் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து இங்கேருந்து அந்த ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு வந்து அப்ராட் கண்ட்ரிஸ்க்கு வந்து வேலைக்கு போனவனுங்க, சொகுசாக வாழணும் அப்படின்றதுக்காக போன ஆட்கள் தான் இந்த ஈழத்தமிழர்கள்னு சொல்கிறது. இவனுக்கு தான் வந்து என்ன பண்ணுறது, இங்கே இருக்கிற சீமானுக்கு வந்து ஃபண்டு பண்ணிகிட்டு இருக்கிறது, மணியெல்லாம் வந்து இங்கே வந்து ஃபண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது இவங்களாம் தான். எதுக்காக வந்து மணியெல்லாம் வந்து இவ்வளோ இது பண்ண, இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் இது. லேட்டர் பீரியட்ஸில் அவங்க வந்து இப்போ நாளைக்கே வந்து சீமான் வந்து ஆட்சி அமைச்சிட்டானாலும் நாளைக்கு வந்து சீமானுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் இருக்குமான்னு கேட்டால் இருக்குது. சீமானுக்கு வந்து ஒரு பெரிய தலைமை இருக்குது. அதுபோக இன்னும் கொஞ்சம் நிறைய காசுகள் வரத்தான் போகுது. பட் ஆனால் இவங்க சீமானோட அது முடிஞ்சிருமான்னு கேட்டால் கிடையாது. இதுக்கப்புறம் தான் வந்து பெரிய பெரிய தலைகள்லாம் வரும். எப்படி விக்ரம் படத்தில் கடைசியில் ரோலக்ஸ் என்ட்ரி ஆகணும், அந்த மாதிரி வந்து சில திருட்டு கூட்டமெல்லாம் வந்து கடைசியில் தான் வந்து என்ட்ரி ஆகும். அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், தமிழ்நாட்டில் வந்து ஏதாச்சும் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், இந்தியாவில் வந்து ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக வந்து ஃபண்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான் சீமானுக்கு. இன்னைக்கு வரைக்குமே அதுதான் நடக்குது, அதுதான் உண்மையும் கூட. மோஸ்ட் ஆஃப் அந்த போரில் பாதிக்கப்பட்ட ஈழத்தமிழர்கள் வந்து அவங்களுக்கு வந்து இது சீமானாவே எரிஞ்சு தான் விழுவாங்க. நிறைய பேர் கண்டுக்கவே மாட்டாங்க. சீமானா வந்து இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. வந்து எங்கள் தலைவர் பிரபாகரனை வந்து வச்சு ரொம்ப அசிங்கமாக வந்து போர்ட்ரே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது வந்து அவன் வந்து என்ன நினச்சுன்னா, ஜாலியாக வந்து எங்கள் அண்ணன் கூட வந்து ஆமக்கறி சாப்பிட்டேன், எங்கள் அண்ணன் கூட இட்லி சாப்பிட்டேன், அப்படி சாப்பிட்டேன், இது அவங்கள கேட்டால் வந்து ஒரு ஒரு போர் சூழலில் வந்து அவங்களாம் இருந்தாங்க. அப்படி போர் சூழல்லேருந்து ஒரு வீரனை வந்து இப்படி இட்லி சாப்பிட்டேன், அதை சாப்பிட்டேன், இதை சாப்பிட்டேன்னு ஒரு சமையல் குறிப்பு விவாதமாகவே வந்து சீமானை வந்து மாற்றி வச்சுருக்காங்கள ஒரு கடுப்பில் வந்து அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. நமக்கும் வந்து பிரபாகரன் மேலே 1008 விமர்சனங்களை வந்து இருக்கத்தான் செய்யுது. நான் வந்து பிரபாகரன் ஒன்று தான் நல்ல ஒன்றுலாம் நான் சொன்னது கிடையாது. இப்படி சொல்கிறேன். இப்படி அவங்க வந்து வெறுப்பதற்கான காரணங்களை வந்து நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். அண்டு அதே தான் இப்போ ரீசெண்டாக வந்து அந்த இவர் கூட வந்து சொல்லிட்டு இருந்தார், பிரபாகரன் வந்து உயிரோடு தான் இருக்கிறாரு, எனக்கு தெரியும் அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து அது வந்து உண்மையாக கிடையாது. பிரபாகரன் வந்து ஹீ டைடு. அவர் வந்து அங்கே சிங்களத்திலே வந்து இறந்துட்டார். இங்கே வந்து உயிரோடு இருக்கிறாரு. அதெல்லாம் வந்து உருட்டுது. யாரும் நம்பிட்டு இருக்கிறாங்க, இந்த ஜோம்பி கூட்டம் தான் வந்து நம்பிட்டு இருக்கும் பிரபாகரன். இன்னைக்கு கூட நியூஸில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது என்ன சாட்டர்டே ரெக்கார்டிங் தான் இது. சாட்டர்டே ஈவினிங் ரெக்கார்டிங்கு நைட் அப்லோட் பண்ணிடணும்னு தான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்ததில் என்ன சொன்னாங்கன்னா, அதாவது பிரபாகரனோட நியூஸ் வந்துருக்குது, அதனால் வந்து உலகத்தமிழர்கள் வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து கிடச்சிருச்சுன்னு வந்து சொல்கிறப்ப இந்த ஆள் இல்லை, இன்னும் நிறைய டிக்கெட்டுங்களுக்கெல்லாம் வந்து பல்பு அது. அதாவது அவரை பற்றி தெரிஞ்சதுன்னா, அவரை பற்றி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சதுன்னா நான் உங்களுக்கு வந்து இனிமேட்டு வந்து அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டான். இங்கே இருக்கிறவனுங்களுக்கெல்லாம் சொல்லுன்னு எரியுது. அவனுங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனுங்களுக்கு அப்படி ஒரு வைத்தறிச்சல் அவனுங்களுக்கு. தேவையில்லாமல் பேசி இப்போவும் சொல்கிறேன், அவர் வந்து அப்போவே இறந்துட்டார். சரிங்களா, இப்போவும் வந்து இருக்கிறாரு, அவர் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, அவர் அப்படின்லாம் பேசிட்டு வந்து நீங்களே வந்து உங்கள் தலைவர் வந்து கொச்சப்படுத்திக்கிறதுக்கு சம்மந்தம் அது.
உங்களை உங்கள் தலைவரோட சாவை வச்சு இன்னுமே வந்து நிறைய பேர் வந்து மில்க் பண்ணி காசு சம்பாதிச்சுட்டு இருக்க தான் பார்ப்பாங்க. இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மான மரியாதையாவது காப்பாற்றிங்கடா டேய். அந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இருங்க, அந்த லிஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தேன்ல, அது மறந்துட்டேன். மாதந்தோறும் பெரிய கம்பெனிகளிடமிருந்து ஒரு தொகை ஒரு சாதாரண எளிய பிள்ளையாக இருப்பவரின் சொத்து இவ்வளவுதானா? கடைசியில் அர்னையூரில் 6 கோடி செலவில் 6000 சதுர அடியில் பெரியதாக ஒரு வீடு உள்ளது. வாடகை வீட்டில் குடியிருந்தபோது வாடகையே கொடுக்க முடியாமல் பார்ப்பவர்களிடமெல்லாம் கையேந்தி பணம் வாங்கியவரிடம் இவ்வளவு சொத்து எப்படி வந்தது? இதை பற்றி நிருபர் ஒருவர் கேள்வி கேட்ட ஒரு தமிழ் பிள்ளை சொத்து சேர்க்கறதுக்கு உரிமை இல்லையா தம்பி என்று பதிலளித்தார் சீமான். இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். தமிழ் தேசியம், தமிழ் இதுதான், அப்படி இப்படி பற்று, தமிழ் உணவு முறைகள், அப்படியே பழந்தமிழ் உணவு முறைகள், தமிழில் பழக்க வழக்கங்கள் பேசுகிறேன். இவன் என்னத்துக்கு இசுசு காரில் போகணும்? அந்நிய கார்பரேட்டுகள் இல்லை, இசுசு கம்பெனியே வந்து அந்நிய கார்பரேட்டு தான். நீ வச்சுருக்க ஒரு இந்தியன் கார் கூட கிடையாது. இப்போ ரீசெண்டாக இனோவா வாங்கினேன். என்ன நினச்சிட்டு நீ பேசுகிற? போடா, போய் மாட்டு வண்டியில் போடா. இதே இந்த விஷயத்த நல்லா நோட் பண்ணிக்கங்க. அவன்கிட்ட போய் இப்போ மாட்டு வண்டியில் போன்னு சொன்னால் இவன் என்ன சொல்லுவான்னு தெரியுங்களா? இவன் வந்து என்ன சொல்லுவான்னா, தமிழ் தேசியம் பேசுகிறவங்களாம் என்ன அந்த ஜோல்னா பையன்னு சொல்லுவாங்களே, அதை வச்சுக்கிட்டு என்ன கக்கத்தில் வச்சுக்கிட்டு எதுவுமே இல்லாமல் வந்து ரோட்டில் காசு இல்லாமல் ரோட்டில் திரிவானே அவன் நினச்சிங்களா அப்படின்னு கேட்குறான். அதாவது இவன் என்ன சொல்ல வரான்னா, மாட்டு வண்டி வச்சுருக்கிறதே வந்து ஒரு ஏழ்மையான நிலைங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறான் இவனே. இப்பேற்பட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அது கடைசியாக சொல்கிறேன் நான். இன்னும் ஒரு எம்எல்ஏ எம்பி இல்லை, அதற்குள் இத்தனை கோடிகள் சொத்துக்களா என வாய்ப்பிழக்கிறாள் மற்ற தமிழர்கள். வேட்புமனு. ஆனால் கடந்த 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கடலூர் தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் சொத்து விவரப்பட்டியல் சீமானுக்கு 33.36 லட்சம் மதிப்புள்ள அசையும் சொத்துக்களும் ரூபாய் 8.97 லட்சம் கடன் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அவரது மனைவி கைல்வெளிக்கு ரூபாய் 52.25 லட்சம் மதிப்பில் அசையும் சொத்துக்களும் ரூபாய் 29 லட்சம் மதிப்பில் அசையா சொத்துக்களும் இருப்பதாக வேட்புமனு தாக்கலில் தெரிவித்திருந்தார். இது வந்து ஆஸ் யூஷுவல் 2016 இல்லை, இப்போ வரைக்குமே வந்து இந்த விஷயந்தான் வந்து நடந்துட்டு இருக்கிறது. என்னென்னா வந்து இந்த ஈழத்தமிழர்கிட்ட வந்து டொனேஷன்லாம் வாங்குறாங்களே, அந்த டொனேஷனில் வந்து என்னென்னா இவரோட பினாமி தெரியுமா யாருன்னு, நம்ம சுரேஷ் காமாட்சி. நம்ம சுரேஷ் காமாட்சிகிட்ட சொல்லி அந்த காசெல்லாம் வந்து ஒரு பல்காக சேர்த்து அந்த காசெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் சினிமாவில் இருக்கிற ஃபினான்ஷியலில் விட்டு ரொட்டேஷனில் விட்டு காசு எடுக்கிறது. இந்த மாதிரி காசை டபுள் பண்ணி அதை வந்து கட்சி நிதியாகவோ இல்லை ஒரு சொந்த செலவுக்காகவோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறது. ஆனால் என்னை கேட்டால் வந்து நான் வந்து சினிமாவை விட்டு வந்துட்டேன் ஃப்ரான்ஸ், எனக்கு சினிமாவுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிட்டு இருக்கிறது. அதை வந்து ஏன் ஏமாத்துறாங்க அப்படின்னா, நாளை பின்ன வந்து நிறைய டிக்கெட்டுங்களாம் வந்து சினிமாவிலேருந்து தான் வந்து பெரிய பெரிய அரசியல்வாதிகளாக ஆகும். சீமானும் தான். அதனால் வந்து என்ன சொல்கிறது, இப்போ நாளைக்கே வந்து விஜய்னா வந்து சினிமாவிலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து கட்சியை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு போகிறார். அவரோட கட்சியை வந்து இருக்கிற கட்சியை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு போகிறாருன்னா நாளைக்கு சீமான் வந்து வாய் பேச முடியும். என்னென்னு சீமான் வந்து இப்படி பேச முடியும், சினிமாவிலேருந்து வந்தவங்களாம் நம்பாதீங்க, அவனுங்களுக்குலாம் என்ன அரசியல் தெரியும், நான் வந்து இவ்வளோ நாளாக அரசியல் இருந்தேன், நானும் சினிமாவில் இருந்தவன் தான், நான் வந்து எப்போவோ அரசியலை விட்டுட்டேன் அப்படின்னு பேசுவான். இப்படி ஒரு பேச்சு பேசணுன்றதுக்காகவே சினிமா விட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அதுதான் சீமான். ஆனால் வந்து இந்த மாதிரி
இந்த ஒளிவு மறைவாக வந்து வேலை செய்கிறதுல வந்து இந்த மணி விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சீமானுக்கு வந்து சினிமாக்குள்ளே விட்டு காசை வந்து டபுள் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிறது. இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து லீக் ஆன ஒரு விஷயந்தான் இதெல்லாம். சரிங்களா? தம்பிகள் வந்து தம்பிகள்லாம் வந்து இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சிருப்பானுங்கன்னு தெரியலை எனக்கு. ஆனால் என்ன சொல்கிறது, இவ்வளோ ஒரு சில பேர்த்துக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சாலுமே அப்படின்னு சொல்லி வந்து அதெல்லாம் வந்து ஊர் உலகத்தில் இருக்கிறவங்க பண்ணாதப்பா பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணுறது தானப்பா அப்படின்னு சொல்கிறது. இல்லை, நான் கேட்குறேன், நான் எனக்கு தெளிவாகவே கேட்குறேன்னே, நீ எங்கே சுற்றி எங்கே வருவேன்னு தெரியும். இப்போ ஒரு ஜாம்பி வந்து என்னை வந்து கேட்குறாங்க என்னென்னா, திமுககாரங்க மட்டும் காசு சம்பாதிக்கணும், அதெல்லாம் இல்லீகல் தானே, அவ்வளோ கோடியாக வச்சுருக்காங்க, அதெல்லாம் எங்கே மக்கள்கிட்ட இருந்து திருண்ண பணம் தானே ப்ரோ அப்படிம்பானுங்க. கிடையாது. அவன்கிட்ட வந்து சன் நெட்வொர்க் இருக்குது, சன் பிக்சர்ஸ் இருக்குது, சன் நெக்ஸ்ட் இருக்குது, உதயநிதி கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின் பிக்சர்ஸ் இருக்குது, கலைஞர் டிவி இருக்குது, முரசொலி பத்திரிக்கை இருக்குது, நாளிதழ், அது இதுன்னு ஏகப்பட்டது வச்சுருக்கான்டா. அதுலேருந்து வர டேர்ன் ஓவர்லேயே அவன் வந்து கட்சி நடத்தலான்டா. அவனுக்கு வந்து இப்படி ஒரு பிஸ்னஸ்லேருந்து ஒரு டேர்ன் ஓவர் வந்து அவனுக்கு கிடைக்குது, ஓகேவா? ஆனால் உனக்கு என்ன இருக்குது, அதான் நான் கேட்குறேன். டொனேஷன்லேயே உனக்கு வந்து இவ்வளோ காசு வருதா? இல்லை நீ வந்து இப்படி மணி வந்து இப்படி எடுத்து சினிமாக்குள்ளே திருத்தணும் விட்டு ரொட்டேஷன் பண்ணி எடுக்கிறியா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் கேட்குறோம் கேள்வியாக. உனக்கு தான் பிஸ்னஸே இல்லை, நான் வந்து ஈழத்தமிழர்களுடைய டொனேஷனில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு வேறு எந்த தொழிலுமே இல்லைன்னு சொல்கிறேன். உனக்கு எங்கேருந்து இவ்வளோ அமௌண்ட்டு வந்து கிடைக்கிது, எங்கேருந்து இவ்வளோ அமௌண்ட் பெருகுது கேட்குறேன். வீடே இல்லைன்னு சொல்கிறேன், ஆனால் வந்து அங்கே நீ ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி போட்டிருக்க. கோயம்புத்தூரில் ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டிருக்க, கடலூரில் ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டிருக்க, நெல்லையில் ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டிருக்க, ஊட்டியில் ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டிருக்க, கொடைக்கானலில் ப்ராப்பர்ட்டி இருக்குது. யாரை ஏமாற்றி பார்க்குற நீங்கள்? தமிழ் தேசியம், தமிழர் விடுதலை ஆகுன்ட்டுங்கிறது, திராவிடத்தால் வீழ்ந்தோம் உறவேன்றது வேற உருட்டிகிட்டு இருக்குது. அப்புறம் போய் சித்தப்பாக்கு போய் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது. சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேனே, இவன் அரசியலோட மூவே வந்து எப்படி இருக்குன்னா, என்ன சொல்கிறது, இவன் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களையெல்லாம் வந்து இவன் ஸ்டேட்டை தான் வந்து ஆளணுங்கிறது. அப்படி இவன் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களே ஆண்டாலுமே அவங்கள வந்து என்ன சொல்கிறதுன்னா, இவன் வந்து தெலுங்கை வந்தேரி அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இப்போ நம்ம வந்து ஒரு கருத்தியல் ரீதியமாக மோதுறோம்னா, அந்த கருத்தியல் ரீதியில் வந்து இவன் வந்து வரமாட்டான். நம்ம கருத்தியல் ரீதியாக போனோம்னா ரொம்ப கொச்சையாக வந்து ஒரு பதில் சொல்லிடுறது, நம்மளை தாக்குற மாதிரி. ஏதோ நம்ம கேட்டுருந்தோம்னா, நீ வந்து அவன் தானே, நீ ஒரு வந்தேரி தானே, நீ வந்து ஒரு தெலுங்கன் தானே, நீ வந்து ஒரு மலையாளி தானே அப்படிங்கிறது, நீ வந்து ஒரு கன்னடம் தானே அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். உங்ககிட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உன்னோட சகத்தமிழன், உன்னோட பக்கத்து வீட்டு தம்பியோ உன்னை யாரோ ஒருத்தன் இந்த மண்ணின் மைந்தனாகவே இருக்கட்டுமே, அவனே வந்து ஒன்று கேள்வி கேட்குறான்னா அவனுக்கும் வந்து இதுதான் நிலமை. இங்கே பொறுத்த வரைக்கும், சீமானை பொறுத்த வரைக்கும். அண்ட் மோரோவர் அந்த என்ன மாதிரி விஷயம்னா, ஒரு வெறுப்பரசியல் வந்து தான் வச்சு வந்து இது பண்ணிட்டு, அந்த வெறுப்பரசியலில் தான் வந்து குளிர் காஞ்சிட்டு இருக்கிறான். என்னென்னா வந்து இவன் வந்து என்ன சொல்ல, ஒரு தமிழன் வந்து இந்த உலகத்தில் வந்து எந்த மூளை முடுக்கில் போனாலும் அந்த தமிழன் வந்து இருப்பான், தமிழன்னா வந்து கெத்து அப்படின்னு சொல்லி திரிகிற இவன் தான் அதே வந்து மற்ற ஊருக்கான வந்து இங்கே வந்து வேலை செய்கிறதுக்கு வந்து விட மாட்டேன்றான். ஏன் நீ மட்டும் எல்லா ஊர்லேயும் இருப்ப, நீ மட்டும் எல்லா இதுலேயும் இருப்பா, அது மட்டும் கெத்தாமா, அவன் மட்டும் ஊருக்கு வந்தால் மட்டும் வடிக்குதா உனக்கு? நான் கேட்குறேன். அவன் அவன் என்ன சொல்கிறது, ஒரு அரசியல் அதிகாரத்துக்கு வந்தாலுமே அவன் வந்து என்ன பண்ணுறான், அவன் நல்லது பண்ணான்னா அவனை ஏற்றுக்க. அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு திரியிற. அதுவும் இல்லாமல் வந்து என்ன சொல்கிறது, ஜாதி ரீதியான ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறது, குடி அரசியல், அதை பேசுறது,
ஜாதியாக இருக்கட்டும், குடியாக இருக்கட்டும், கேஸ்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பேர் தான் வேறு வேறு. ஆனால் அர்த்தம், அந்த மீனிங் அது வந்து ஒன்று தான். சரியா? நீ குடின்னு சொன்னாலும் வந்து என்ன சொல்கிறது, குடிபெருமை கொலைங்கிற அது வந்து ஆணவ கொலைன்னு சொல்லாதீங்க, குடிபெருமை கொலைன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறது. நீ குடிபெருமை கொலைன்னு சொன்னாலும் குடிபெருமை கொலை தான் நடக்கும், கொலை தான் நடக்கும். அங்கே 2 உயிர் தான் போகும் கண்டிப்பாக. இந்த மாதிரி ஒரு வெறுப்பரசியல்னால் இவன் ஊருக்கு வந்து யாரும் வந்து இவன் வந்து கடைசியில் என்ன மாதிரியான ஒரு நிலைமை கொண்டு போய் விடுறான்னா, இவன் ஊருக்கு யாருமே வரக்கூடாது, இவன் ஊரில் இவன் மட்டும்தான் இருக்கணும். அது வந்து என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துனா, அவங்க ஊரில் வந்து நம்ம ஆட்கள் நிறைய பேர் வந்து வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க. சரிங்களா? இன்றைக்கி வந்து ஒரு நார்த் இந்தியாவோ இல்லை ஒரு வெளிநாடோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாங்க, இல்லை பக்கத்து ஸ்டேட்டில் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஸ்டேட்லேயும் வந்து நம்ம ஆளுங்கள் தான் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அது வந்து வேறு மாதிரி ரியாக்ட் ஆகும். நீ எங்கேருந்து தமிழனை துரத்துறியா, நான் அங்கேருந்து அவனை உன் ஆள் இங்கே தான் இருக்கிறான், அவனை வந்து நான் அடித்து துரத்துறேன்னா அவனை வந்து ரியாக்ட் பண்ணுவான். இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவையில்லாத ஒரு விஷயம். இதனால் வந்து அவங்க ஒரு 4000-8000 பேர்த்துக்கு வாழ்க்கை போகுதுன்னு வந்து சீமான் வந்து கவலைப்பட மாட்டான். இங்கே வா, இங்கே இருக்குதுல்ல, இங்கே தமிழகம் இருக்குதுல்ல, இங்கே டெவலப் பண்ணு அப்படிமா. இங்கே என்னடா இருக்குது மயிர், இங்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டான்டா அவனை எங்கே போகிறான். அதுவும் நீ ஆட்சி பிடிக்கிற காலத்துலேயே ஒரு மண்ணும் இருக்காது, பிச்சை தான் எடுக்கணும் எல்லாருமே. என்ன சொல்கிறது, ஒரு இவன் கன்சர்வேஷனிஸ்ட் மாதிரி அப்படியே பழமைவாதம் பின்னாடி கொண்டு போகிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பூமர் மாதிரி பேசுகிறது. ஒரு உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், உணவு பழக்கம் எங்கள் தாத்தா பாட்டிலாம் வந்து அந்த காலத்தில் எவ்வளோ வருஷம் வாழ்ந்தாங்க தெரியுமா அப்படி இப்படிங்கிறது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விவசாயத்தை பற்றி கூட அறிவில்லாத ஒரு ஆள் தான் வந்து சீமான். எப்படின்னா என்ன மாதிரினா ஒரு கிளைமேட்டிக் சேஞ்செல்லாம் வந்து நடக்குது. இப்போலாம் வந்து கிளைமேட்டிக் சேஞ்செலாம் நடக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து எப்படி ஒரு பதில் சொல்லணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி வா வந்து விவசாயம் பண்ணு, வந்து விவசாயம் பண்ணு, வந்து விவசாயம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே ஒரு 19 பேசிட்டு போகிறது. விவசாயம் பண்ணுறதுனாவே இருந்தாலும் அந்த மாதிரி பழைய காலத்து முறைகள் படி விவசாயம் பண்ணி மகசூலை வந்து இது பண்ணணும், எடுக்கணும், அப்படி இப்படின்லாம் பேசுகிறது, அறுவடை பண்ணணுங்கிறதெல்லாம் பேசுகிறது. இதெல்லாம் என்ன ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் என்ன தெரியுமா, குப்பை, தெரிஞ்சுக்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இட்ஸ் won't work at all. குப்பை சொல்ல போனோன்னா மகா குப்பை. பின்னாடி போனீங்கன்னா இந்த ஸ்டெர்லைட் பவுடரில் நடந்த மாதிரி தான், கை விட்டுட்டு ஓடியே போயிடுவான் அம்போன்னு. இதுதான் நடக்கும். அதுவும் இல்லாமல் உங்களை எவனும் சுற்றிக்கிறவன் எவனும் மதிக்க கூட மாட்டான். நாளைக்கு வந்து தமிழ்நாடே வந்து ஒரு ஐசோலேட் ஆகிரும், எந்த ஸ்டேட்டுக்கும் இது இல்லாமல், எந்த ஒரு ஸ்டேட்டுக்கும் போக்குவரத்து இல்லாமல், எதுவும் இல்லாமல் தமிழ்நாடே வந்து ஒரு ஐசோலேஷன் ஆகிரும். அப்போ வந்து தமிழ்நாடு வந்து அப்படியே ஓன்னு அப்படி மேலே வந்துருமான்னு கேட்டால் கிடையாது. அது ஆசியில சத்தியமாக கிடையவே கிடையாது, படுத்துரும் கும்முன்னு. அதாவது இவனை நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற தம்பிகள் வந்து இதை வந்து ஏன் வந்து இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானு தெரில. அது வந்து அந்த வயசுனாலையா, அவன் சொல்கிற பொய்யும் வந்து அதே மாதிரி தான். என்ன சொல்கிறது, நார்மலாக வந்து ஒரு மனுஷன் வந்து பொய் சொல்கிறத விட அது வந்து ஒரு எமோஷனல் கலந்து சொல்லணும். அப்படிங்கும்போது இல்லை, ஒரு என்ன சொல்கிறது, நீ நார்மலாக வந்து இப்படி ஒரு பொய் சொல்லி போனால் என்னடா இதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஈஸியாக பட்டுன்னு கேட்டு போயிடுவோம். அதாவது எப்படி சொல்கிறது, இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ன்றதை விட இந்த யூடியூப் ஷார்ட்ஸில் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 1001 பிஜிஎம் போட்டு விட்டுட்டு பேக்ரவுண்டில் பிஜிஎம் போட்டு விட்டு அவன் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருப்பான். இந்த கோயிலில் அப்படி கட்டினாங்க, இப்படி கட்டினாங்க, ஆவுன்னு அப்படி பேசிகிட்டு இருப்பான். ஆனால் வந்து என்ன சொல்கிறது, அது அந்த மாதிரி விஷயங்களும் இருக்காது. அந்த காலத்தில் விமானத்தில் பறந்தோம் நாங்கள், ராவணன் மதி தெரியுமா அப்படி இப்படின்னு போட்டு அந்த 1001 பிஜிஎம் போட்டு பின்னாடி சொல்லும்போது நமக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும். அது பொய்யாவாக இருந்தாலும் பரவாயில்ல, பொய்யா இருந்தாலும் என்ன ஒரு வீரமான பொய்யா இருக்குது அப்படின்னு வந்து நம்ம வந்து நம்புவோம். அந்த மாதிரி தான் வந்து ஒரு எமோஷ்னல் லைவ் வந்து இங்கே வந்து
சீமான் வந்து பரப்பிட்டு இருக்கிறான். அதனால தான் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து இங்கே வந்து அவன் சொல்கிற பொய்க்கெலாம் வந்து அடிமையாகி இன்னுமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மோஸ்ட்லி வந்து இப்படி தான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நடந்துட்டு இருக்குது. அண்ட் மோரோவர் வந்து தலைவருக்கு வந்து இந்த கீழே தமிழ்நாடோடைய இந்த டவுன் சவுத்தில் அந்த சைடில் எல்லாம் வந்து கொஞ்சம் பவர் இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த பவரும் வந்து எப்படி கிடைக்குதுன்னா அந்த ஆண்ட சாதி அந்த அவங்களாம் இருக்கிறாங்களே அவங்களோட இதை வச்சு தான் வருது. இந்த என்ன சொல்கிறது, ஒரு 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 தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, சும்மா ஏதோ ஒரு எலெக்ஷனுக்காண்டி பேசுகிறது அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர, நாளைக்கு வந்து என்ன சொல்கிறது, நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா எப்படியும் ஒரு ஜாதிக்கான பிரச்சனைனா அவன் வந்து இன்னொரு ஜாதிக்காரனும் வந்து அந்த இடத்துல வந்து சம்மந்தப்பட்டிருப்பான். அப்படி ஒரு பிரச்சனை வரும்போது இல்லை அவனோட சப்போர்ட் வந்து எங்கே போகும்னா ஆஸ் யூஷுவல் அந்த ஒரு ஆண்ட சமூகத்துக்கு தான் வந்து அது போகும். சீமானு வந்து அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் இது. மோஸ்ட்லி இப்போவே நான் வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து அதே மாதிரி தான் வந்து நடந்துகிட்டு இருக்குது. சீமானு வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாப்ப. ஒரு ஆணவ கொலையே நடக்கட்டுமே, அந்த ஆணவ கொலை நடக்கும்போது கூட என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறதுனா, அவங்க வந்து வாழை வந்து தைரியம் இல்லாதவங்க போய் சூசைட் பண்ணி செத்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறது. கொலைன்னு கூட சொல்கிறது இல்லை, அது சூசைட் பண்ணி செத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது வெக்கமே இல்லாமல். ஏதாவது தெரியுதா அங்கே வந்து அங்கே வந்து அவன் வந்து என்ன சொல்ல வரான்னா, நான் வந்து அந்த ஆண்ட சமூகத்துக்கு தான் வந்து சொம்பு அடிக்கிறேன்னு வந்து இல்லாமல் இன்டைரக்டாக வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான். அதாவது என்ன சொல்கிறது, இந்த மாதிரி இவன்ட்டில் இந்த மாதிரி பொய்கள்லாம் வந்து நிறைய பேர் பேசுகிறவங்களாம் வந்து சமுதாயத்தில் இருப்பாங்க. அந்த ஒரு கெட்ட விஷயமா இருக்கட்டும், ஒரு பொய்யாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளேயே வந்து அதை அழிக்கிற மாதிரி சில பல விஷயங்கள்லாம் இருக்கும். எப்படின்னா, சீமான் வந்து இந்த மாட்டுக்கறி சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு பொய் ஒன்று வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக வந்து அந்த தம்பிகளுக்குமே தெரியாது மாட்டுக்கறி வந்து தலைவர் வந்து சாப்பிடுவாரான்னு கேட்டால், தலைவர் வந்து மாட்டுக்கறியெல்லாம் வந்து சாப்பிட மாட்டார் டூட். அதுதான் வந்து உண்மை. எப்படி ப்ரோ சொல்கிற அப்படின்னா, இந்த ப்ரெஸ்ஸு மீடியா இதுக்கு முன்னாடி தான் வந்து மாட்டுக்கறி அந்த மேடை பேச்சு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து மாட்டுக்கறி தின்னா உடம்பு கல் மாதிரி இருக்கும், எப்படி சொல்கிறது, இந்த ஏழை மக்கள்லாம் வந்து அதனால தான் சாப்பிட்றாங்க அப்படி இப்படின்னு அதெல்லாம் வந்து ஒரு ஸ்பீச்சுக்காண்டி தான். ஆனால் அந்த வீட்டில் இவன் வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் நடக்கும்போதெல்லாம் வந்து இந்த மாட்டுக்கறிங்கிறது வந்து அந்த ஒரு இதிலே வராது. அந்த ஒரு ஃபுட் ஐட்டம் வந்து அவங்களோட அந்த கேட்ரிங் சர்வீஸ்குள்ளேயே வராது அந்த மாட்டுக்கறிங்கிறது. ஏன் சாப்பிட வேண்டியது தானே, கொண்டு வர வேண்டியது தானே, சாப்பிடு. ஏன் வீட்டில் அண்ணி வந்து ஒத்துக்க மாட்டாங்களா? அது ஓகே, என்ன சொல்கிறது, ஒரு ஃபுட் ஐட்டம் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து பிடிக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பிடிக்காது, அது அவங்களோட விருப்பம்னா ஓகே. தம்பிகளுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதிரி ஆட்கள், அதாவது உங்கள் நொன்ன மாதிரி இருக்கிற ஆட்கள்லாம் வந்து உங்கள் நொன்ன மாதிரினா நிறையா ஊரில் இருக்க நிறைய ஆண்டைங்களாக இருக்கட்டும், அவனுங்கள்லாம் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, தமிழ் இனத்தை வந்து காப்பாற்றணும், தமிழ் மக்களை வந்து காப்பாற்றணும், தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நரம் புடைக்கிற மாதிரி பேசுவானுங்க. ஒரு பெண்ணை வந்து நீ திருமணம் செய்கிறதா இருந்தாலும் கூட அந்த பெண்ணு வந்து ஒரு தமிழ் சமூகத்தை சேர்ந்தவளாக இருக்கணும் அப்படிங்கிறது. வேறு எந்த சமூகத்துலையும் போய் கலப்பினம் பண்ணிடக்கூடாது அப்படி இப்படின்லாம் வந்து ரொம்ப அசிங்கமாகலாம் பேசிகிட்டு இருக்கிறது சீமான். ஆனால் சீமான் அப்படி பண்ணியிருக்கானான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. சீமான் வந்து அப்பேற்பட்ட ஆளானும் நோ, இட்ஸ் நாட் தட். சீமான் வந்து அப்பேற்பட்ட ஆள் வந்து கிடையவே கிடையாது. ஏன் சீமான் வந்து அப்பேற்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அது காரணம் இருக்குது. அதாவது உங்களுடைய தமிழ் தேசிய வழிபடியே பார்த்தோம்னா நீ வந்து என்ன சொல்லுவேன், தமிழ் வந்து ஒரு தாய்மொழி சமூகம் அப்படி இப்படின்லாம் சொல்லுவீங்க. இப்போது உங்கள் அண்ணன் வந்து ஒரு அண்ணியை கல்யாணம் பண்ணாங்க, அந்த அண்ணி வந்து தமிழச்சியா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. அவங்க வந்து ஒரு
கர்நாடகா பேக்ரவுண்டு உள்ள ஒரு ஆள் தான் அவங்க. சரியா? இப்போ சொல்லுங்கடா, இப்போ சொல்லுங்கடா, வந்து ஒரு தமிழை காப்பவர், தமிழை வந்து இது பண்ணுவாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு தமிழ் ஆளாக இருக்கட்டும், காளிமுத்து. அவர் பொண்ணு வந்து ஒரு தமிழ் இப்படி தமிழ் வழிமுறைகளை இப்படி பின்பற்றி வந்தவரான்னு கேட்டால் கிடையாது. சொல்லுங்கடா, இப்போ பதில் சொல்லுங்கடா. தாய் வழி சமூகமாக இருந்தாலும் அவங்க தாய் வந்து அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க கிடையாதுல்ல. என்னடா சொல்ல வரீங்க இப்போ? என்ன சொல்கிறது, மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவன்ட்டு இல்லை, எந்த ஆண்டசாதிக்காரனாக இருந்தாலும் வந்து ஃபாலோ பண்ண மாட்டான். இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களாகவும் இருக்கட்டும், அவங்களாம் வந்து இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எப்படி ப்ரோ அப்படின்னா, ஒன்றும் இல்லையா, இந்த இவனுக்கிறானே, இந்த ஆக்டர் கார்த்திக்னு ஒருத்தர் இருப்பானே, இந்த பழைய படத்தில் நடிச்சிருப்பானே, கௌதம் கார்த்திகோட அப்பா. கௌதம் கார்த்திக் வந்து ஒன்று வந்து இந்த அவங்க கேஸ்ட் முறைப்படியோ இல்லை அவங்க கேஸ்ட்டுக்குள்ளேயோ இருக்கிற ஆளுங்களையோ வந்து கல்யாணம் பண்ணாங்கன்னா கேட்டால் கிடையாது. வெளியிலேருந்தால் மஞ்சிமா மோகனை வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனாப்புல. இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட நிறையா கேஸ்டில் இருக்கட்டும், சரி வெளி ஸ்டேட்லேருந்து தான் பொண்ணு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ வரைக்குமே. இந்த எங்கள் ஊர் பம்கின் கிட்டேலாம், எங்கள் ஊர் பம்கின்லாம் பார்த்தா அந்த வேலையை தான் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் உள்ளார வந்து என்ன பேசிக்கிறதுனா, இந்த கட்சி அரசியல்னு வரும்போது தமிழ் அப்படி தமிழ் இப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கிறது. இவங்களுக்கெல்லாம் வந்து உண்மை என்னங்கிறது விஷயங்கிறதெல்லாம் வந்து தெரியும். ஆனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்க மாட்டாங்க. சொல்கிறானே, கொரோனா வேக்சின் வந்தப்போவே வந்துட்டு வேக்சின் போடாதீங்க, வேக்சின் வந்து அப்படி இப்படின்னெல்லாம் வந்து உருட்டிக்கிட்டு கிடந்தானுங்க இந்த நாம் தமிழர் கட்சிக்காரனுங்க. போய் ஒன்றை தாண்டா முதல்ல போய் வேக்சின் போட்டு வந்தது. தடுப்பூசி போட்டால் குழந்தைகளை வந்து பாதிக்குது. உங்கள் சின்ன இவர் இருக்கிறாரு, அவங்க என்னது, சின்ன மாவீரன், அவருக்கு போய் தடுப்பூசி போட்டு வந்தப்போ என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து உங்கள் கட்சிக்குள்ளே இருக்குடா. ஃபஸ்ட்டு அதை நோட் பண்ணுங்கடா. நீங்களா அதை நோட் பண்ணிங்கன்னாவே போண்டா வெளில வந்துடலான்டா. நானும் சொல்கிறேனே, நானும் சரி, இன்னும் இந்த மாதிரி நிறைய தம்பிகள் சரி வந்து திராவிடம் வந்து உங்களுக்கு வந்து காசு கொடுத்துருக்கோம், அதனால தான் நீங்கள் வந்து வெளில இருந்திருப்பீங்க அப்படின்லாம் பேசுவாங்க. கிடையாது. சல்லி பைசா கூட கிடைக்கிறது கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 200 கிடைக்குது, 200 கிடைக்குது. எனக்கு நான் இப்போவும் சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு வந்து யாருமே வந்து ஃபண்டிங் பண்ணுறதே கிடையாது. இதோ எங்கள் போட்டுக்கிற பாட்காஸ்ட்டு இந்த ஸ்பாட்டிஃபைக்காரன் கூட வந்து மானிட்டைஸ் பண்ண மாட்டேங்கிறான். ஏற்பட்ட நிலமையில தான் நாங்களும் கிடக்குறோம். எங்களை வந்து திமுக வந்து உங்களுக்கு வந்து 200 கொடுக்குது அப்படி இப்படின்லாம் பேசாதீங்களா தயவு செஞ்சு, மனசு வலிக்குதுடா. கொடுக்குதுன்னே சொல்லியிருப்பேன்டா நான். எதுக்குடா மூலமாக வந்து ஒன்றும் பேட்ரியன்ல பைமி காஃபி லிங்கில் டொனேஷன் வாங்குறவங்க கிடையாதுடா நாங்கள். என்ன மாதிரியான, பேக் டு த டாபிக், என்ன மாதிரியான ஒரு அரசியல் நகர்வுனா இது? இந்த மாதிரி வந்து என்னென்ன ஒரு வெறுப்பு அரசியல், ஒரு பொய்யான ஒரு சூடோ ஹிஸ்டரிஸில் வந்து இவனுக்கு உருவாக்குறது. இப்போது ரீசெண்டாக வந்து இந்த ஈரோடு எலெக்ஷனில் வந்து செருப்படி வாங்கினானுங்க, தரமான அட்டி. அது வந்து இப்போவே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயந்தான் அது. எப்படின்னா, ஒரு ஜாதியை வந்து இது பண்ணுவானுங்க, ஒரு ஜாதியை வந்து எப்படியாச்சும் ஒரு ஜாதியை உயர்த்தி இன்னொரு ஜாதியை வந்து அசிங்கப்படுத்தி அந்த உயர்த்தி பேசின ஜாதிக்கிட்டேருந்து ஓட்டு வாங்கிடணும் அப்படின்னு நினச்சி வந்து பேசுவானுங்க ஒரு விஷயம். அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து இந்த அருந்ததியர்கள் கேஸ்ட்டை பற்றி தப்பாக பேசி இவனை செருப்படி வாங்கினது. அருந்ததியர்கள் கேஸ்ட்டு வந்து அவங்க வந்து ஒரு தெலுங்கு வந்தேரிகள்னு சொன்னது. அண்ட் தென் வந்து அவங்களுடைய ஒரு ராங் ஹிஸ்ட்ரி, இவனாக வந்து ஒரு புனையப்பட்ட ஒரு ஹிஸ்ட்ரி. அந்த புக்கு கூட இருக்கும், அந்த பண்பாடு ஏதோ ஒரு புக்கு, அந்த பழைய புக்கிலே வந்து ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் வந்து அந்த ஒரு விஷயம், அந்த புக்லேயுமே வந்து ஃப்ராட்தனம் பண்ணி தான் வந்து அந்த விஷயத்தை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. என்ன மாதிரியான ஒரு விஷயம்னா வந்து
இந்த அருந்ததியின மக்கள் வந்து அவங்க வந்து இந்த விஜயநகர மன்னரோட ஆட்சியில் வந்து அங்கேருந்து வந்து தமிழகத்துக்கு வந்து இந்த மாதிரி கழிவு அள்ளுற வேலைக்கு, மனம் அள்ளுற வேலைக்கு வந்து அங்கேருந்து வந்து இங்கே தாட்டி விடப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு பொய்யான ஒரு வரலாறை வந்து இவன் பேசி வந்து இங்கே ஓட்டு கேட்டது தான் அதுக்கு வந்து பெரிய செருப்படி கொடுத்தாங்க இங்கே இருக்கிறவங்களாம். அது வந்து கொடுக்கணும். இவனை மாதிரி ஆட்களை எங்கே போனாலும் சரி, தமிழ்நாட்டில் இவன் போய் இதுக்கப்புறம் எந்த இடத்துல போய் ஓட்டு கேட்டாலும் சரி, இந்த செருப்படி சொல்லி சொல்லி கொடுக்கணும் இவனுக்கு. ஒரு சமுதாயத்தோட இப்போ ஈரோட்டில் வந்து இவ்வளோ ஓட்டுக்கு காரணமே அதுதான். ஒரு சமுதாயத்தோட ஒரு சமுதாயத்தோட இப்படி தூக்கி பேசுனதுனால தான் இந்த சமுதாயத்தை இழந்து பேசுனதுனால இந்த ஒரு சமுதாயத்தோட ஓட்டு இவனுக்கு வந்து இவ்வளோ ஓட்டு கிடச்சிது. அண்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இவன் வந்து இப்படி தான் இந்த மாதிரியான ஒரு ஜாதி ரீதியான ஒரு விஷயங்கள் தான் வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு தெரியுது எங்கே போனாலுமே. ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், இங்கே வந்து ஒரு இனத்தை வந்து என்றைக்குமே வந்து மொழி ரீதியாக, அந்த முன்னாடி சொன்ன விஷயம் தான், மொழி ரீதியாக வந்து பிரிக்கவே முடியாது. மலையாளம் பேசுகிறவன் ஒருத்தனை வந்து அவனை வந்து ஒரு இனமாகவோ, தெலுங்கு பேசுகிறவன் ஒருத்தனை வந்து அவனை வந்து ஒரு இனமாகவோ, கன்னடம் பேசுகிறவன் ஒருத்தனை வந்து அவனை வந்து ஒரு இனமாகவோ வந்து பிரிக்க முடியாது. முட்டாள்கள் தான் அப்படி பிரிப்பார்கள். பயாலஜிக்கல் டேர்ம் படி இனம் வந்து அப்படி பிரியாது. ஜாதி ரீதியாகவும் வந்து இனம் வந்து பிரியாது. புரியுதுங்களா? இங்கே இருக்கிற அந்த திராவிட கூட்டம் தான், இங்கே இருக்க நம்ம திராவிட கூட்டம் இங்கேருந்து அப்படியே ஸ்ப்ரெட்டான ஒரு கூட்டம் தான் வந்து தெலுங்கானாவில் இருந்தாலும் சரி, ஆந்திராவில் இருந்தாலும் சரி, கர்நாடகாவில் இருந்தாலும் சரி. புரியுதா? இப்படி வந்து ஒரு எக்ஸ்டெண்டாகி போனாங்க. எக்ஸ்டெண்டாகி அப்படி போகும்போது இல்லை, அங்கே இருக்கிற உணவு பழக்க வழக்கங்கள் வந்து மாறும். அண்டு உடை பழக்க வழக்கங்கள் மாறும். அப்புறம் வந்து என்னது லாங்குவேஜ். தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்தாவே தமிழ் வந்து எல்லா தமிழும் வந்து ஒரே தமிழான்னு கேட்டால் கிடையாது. மதுரை தமிழ் இருக்கும், அப்புறம் கோயம்புத்தூர் தமிழ் இருக்குது, சென்னை தமிழ் இருக்குது, கன்னியாகுமரி தமிழ் இருக்குது. இந்த மாதிரி வந்து இந்த தமிழில் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு இப்போ ஒரு கன்னியாகுமரி தமிழ் வந்து இங்கே கோயம்புத்தூரில் பேசிகிட்டு இருக்கிற தமிழில் பேசுகிறவனுக்கு வந்து அது வந்து புரியாது. அதே மாதிரி தான் ஒரு மொழி வந்து அங்கே அவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த ஊருக்கு ஏற்றப்பில் அந்த மொழி வந்து ஆரம்பத்தில் பேசியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பேசுகிற தமிழே வந்து முன்னாடி வந்து ஆதி காலத்தில் பேசிகிட்டு இருந்தாங்களான்னு கேட்டால் கிடையாது. ரெண்டுக்குமே வேஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். மொழி வந்து நாளில் வந்து வேறு ஒரு மொழிகள் கூட கலந்து ஒரு புது சொற்களை உருவாகிறதா இருக்கட்டும், புது எழுத்துக்கள் வர்றதாக இருக்கட்டும், புது எழுத்து வடிவங்கள் பெறதாக இருக்கட்டும், அந்த மாதிரி தானே வந்து திராவிட மொழி குடும்பங்களில் வந்து பிற மொழி கலந்து வந்து உருவானது தான் அந்த மற்ற மொழிகள் எல்லாமே. தமிழும் வந்து ஒன்றும் பிற மொழி வந்து கலக்காமலாம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக கலந்துது. ஆனால் கிரேட் எஸ்கேப்பு. அதை தான் இங்கே வந்து சொல்ல விரும்புகிறேன். அண்ட் மோரோவர் வந்து இந்த ஜாதி ரீதியான விஷயங்கள் வந்து என்ன சொல்கிறது, இந்த ஜாதிக்கு வந்து இந்த திறமை இருக்கும், அந்த ஜாதிக்கு வந்து அந்த திறமை இருக்கும், இந்த ஜாதிக்காரன் வந்து அந்த ஜாதிக்காரன் கூட வந்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, ரத்தம் வந்து கலந்துடக்கூடாது, அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து சுத்தமான பொய். அதெல்லாம் இப்படியெல்லாம் கிடையாது. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே இனத்தை சேர்ந்தவங்க தான். சரிங்களா? இங்கே இருக்கிற உங்கள் குடும்பத்தோட பேர் தான் வேறு. சரிங்களா? உன் பேர் என் பேர் வேறு, அவ்வளோதான். மற்றபடி வந்து நீங்கள் நானும் ஒன்று தான் இங்கே பொறுத்த வரைக்கும். இதுதான் வந்து இவன் ஜாதின்னு சொல்கிறதாலும் சரி, குடின்னு சொல்கிறதாலும் சரி, அதோட ரியாலிட்டியே வந்து இதுதான். தமிழன் வந்து இனம் இருக்குது அப்படி இப்படின்னு பேசுறது. இவனுக்கிட்ட சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன்னே, இந்த கல் தோன்றா மண் தோன்றா காலத்து அந்த ஒரு டைலாக் ஒன்று இருக்கும். இருங்க சொல்கிறேன் நான். இருங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தோ வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி.
அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து அவனுக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவனுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு விளக்கத்தை வந்து சொல்லுவானுங்க. அதாவது வந்து ஒரு ஜோம்பி கூட்டம் வந்து என்ன மாதிரியான விளக்கத்தை வந்து சொல்லுவாங்கன்னா, கல்லும் மண்ணும், அதாவது நார்மலாக இந்த ஸ்டோனும் சாயிலும் இதெல்லாம் வந்து இல்லாததுக்கு முன்னாடியே வந்து தோன்றிய ஒரு மொழி தான் வந்து தமிழ் குடி அப்படின்னு சொல்கிறது. மொழின்னு சொல்லிட்டோம், குடி. வாளோடு தோன்றிய மூத்த குடி தான் தமிழ் குடின்னு சொல்லுவானுங்க. அதாவது இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா என்னது, பூமியே இல்லை, இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா. ஆக்சுவலாக வந்து அதுக்கு வந்து அது அர்த்தம் கிடையாது. கல்லுன்னா வந்து கல்வியும் அறிவும் தோன்றதுக்கு முன்னாடியே வீரத்தை வந்து அதான் வீரத்தை வாளோடு, அதான் அதுக்கு அதுக்கு வந்து அர்த்தம் வந்து அதுதான். வீரத்தோடு வாழ்ந்த ஒரு குடி, மூத்த குடி, அதுதான் வந்து ஆதிக்குடி. அதுதான் ரொம்ப பழமையான குடின்னு சொல்லுவாங்களே, அதுதான் ஆதிக்குடி. அதுதான் வந்து தமிழ் குடி. புரியுதா? அதுக்கு வந்து இதுதான் வந்து அர்த்தமே ஒழிய அது வந்து அர்த்தம் கிடையாது. அதெல்லாம் வந்து இந்த முட்டா பயலுக்கு நம்பிட்டு இருக்கிறது. புரிஞ்சுதுங்களா? இப்படி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சீமான் மாதிரி ஆட்கள்லாம் வந்து திரித்து சொல்கிறாங்காட்டி அந்த மாதிரி அந்த ஒரு வீரமாக ஒரு பாடி லாங்குவேஜில் பேசுகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுறதுனால இளைஞர்கள் வந்து அது என்னென்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க. யோசிக்காமல் வந்து ஒருத்தனை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது. நான் இப்போ சொல்கிறேன்னே, இந்த பாட்காஸ்ட் கேட்டுக்கிறேன். எப்படியும் தம்பிங்க வந்து எப்படி கேட்க போகிறது இல்லைன்னு நினைக்கிறேன். நான் கேட்டால் கேட்குறவனாக இருந்தாலும் நான் அவங்கக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் வந்து நான் சொல்கிறேன். நீ என்னைக்காச்சும் நீ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு தலைவன் வந்து நல்லவனா கெட்டவனா, இல்லாமல் ஃபாலோ பண்ணுற ஒரு ஐடியாலஜி, அந்த சித்தாந்தம், அந்த அவன் ஒரு உன்னை வந்து ஒரு வழியில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான், அந்த வழி வந்து நம்ம கரெக்டாக தான் போகிறோமா, நம்மளோட நோக்கம் என்ன, அவன் அதுவும் இல்லாமல் உன் தலைவன் வந்து அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டுருக்கிறானா அப்படிங்கிறது நீ என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கியா? என்னைக்காச்சும் நீ யோசிச்சு பார்த்துருக்கியா? அந்த மாதிரி யோசித்து பார்த்தேன்னாவே நீ அந்த கட்சியில் இருக்க மாட்டேன், தெரிச்சுட்டு ஓடி போயிருப்பேன் எங்கேயாச்சும். அந்த மாதிரி விஷயத்தை நீ யோசித்து பார்க்க மாட்டேங்கிற. நான் சொல்கிறேன், நீ வந்து ஒரு மாற்று சாதிக்காரனாக இருந்தாலோ அங்கே வந்து நாளைக்கு சீமான் அந்த இடத்துக்கு வந்தானா ஒரு ஜாதி வரி தான் வந்து தலை தூக்கி அங்கே ஆடும். பழந்தமிழகத்தில் வந்து சாதி கொடுமைகள்லாம் வந்து எவ்வளோ கொடூரமாக இருந்ததுன்னெலாம் வந்து நீ படிச்சிருப்ப கண்டிப்பாக. அதுதான் வந்து நடக்கும். எல்லாருமே வந்து அப்படியே ஒன்று கூடி அண்ணன் தம்பி மாதிரி இருப்பாங்க அப்படின்னு வந்து நீ பார்த்துறாத. அது சீமானோட இதில் வந்து பார்த்துறாத. அவன் ஹிட்லரை வந்து ரோல் மாடலாக பிடிச்சிட்டு சுற்றுறவன் அவன். தெரிஞ்சுக்க, நாளைக்கு ஒரு பஞ்சாயத்துன்னு வந்தால் கூட ஆண்ட ஜாதிக்காரனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவானாலேயே உனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டான். பார்த்துக்க, உன்னை ஏறி மிதிச்சுட்டு அவன் போய்கிட்டே இருப்பான். உன்னை ஒரு இதாகவே கண்டுக்க மாட்டான். யோசிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் யோசித்தாலே போதுண்டா, அந்த பிரச்சனை முடிஞ்சதுடா. இந்த மாதிரியான பொய்கள் தான். அதே மாதிரி வந்து இந்த இலவசமாக கொடுக்குறாங்க, மக்களில் வந்து சோம்பேறிகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிலாம் வாய் பேசிக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு வந்து ஒரு விளக்கத்தை சொல்லிடுறேன் நான். இலவசம்னு சொல்கிறாங்களே, அது வந்து இலவசமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது. நீங்கள் கட்டுற வரி பணத்துல தான் அது வந்து கொடுக்கறது உங்களுக்கு, சரிங்களா? அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஏகப்பட்ட தமிழகத்தில் வந்து எல்லாருமே வந்து ஏழைட்டு மக்கள்லாம் கிடையாது, சரியா? அதெல்லாம் வந்து அடிப்படையான பொருட்கள். அதெல்லாம் உங்கள்கிட்ட காசு இருக்கும்பா, உங்கள்கிட்ட இன்றைக்கி இருக்குதுப்பா, அதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கும்பா. பாமர மக்கள் தான் அதிகம் தமிழ்நாட்டில். அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்காது. அவன் வீட்டில் உட்காந்துக்கிட்டே மாவாட்டிக்கிட்டு இருக்கிறதோ,
இன்னொருத்தன் வந்து பக்கத்து வீட்டில் போய் டிவி பார்க்குறதோ இதெல்லாம் வந்து எவ்வளோ கொடுமையான விஷயங்கிறது வந்து உன்னோட கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தேன்னா அது வந்து உனக்கு தெரியவே தெரியாது. நீ அதெல்லாம் வந்து அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் அந்த கஷ்டம்லாம் என்னங்கிறது. இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு பொண்ணு ஒரு ஒரு ஏழை பெண் இருக்குது. அந்த வீட்டில் வந்து ஒரு ஏழை பெண் வந்து இப்போ வந்து அது வேலைக்கு போகணுன்னாலும் ஒரு சட்னியோ ஒரு மாவோ ஆட்டணுன்னா அந்த கிரைண்டர்லேயும் மிக்சிலேருந்து அதை ஆட்டணும். ஆட்டிட்டு போகும்போது வேகமாக அந்த விஷயம் முடிஞ்சிடும். ஒரு டைமு சேவ் ஆகும் நமக்கு. அந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள்லாம் வந்து ஏகப்பட்டது இருக்குது. இப்போது கலைஞர் கூட வந்து இந்த விஷயத்தை கூட மாற்றினார். என்னென்னா அந்த மனிதனே வந்து இழுத்து செல்லக்கூடாது அந்த சுமை வண்டி, அந்த ரிக்ஷா மாதிரி இருக்கும். முன்னாடியெலாம் இந்த நார்த் இந்தியாவிலலாம் போனீங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க, இப்போ கூட இருக்கும் அந்த நார்த் இந்தியாவில். இந்த படம் மதரசப்பட்டினம் படத்தில் கூட வந்து ஆர்யா கூட வந்து வாமாதுரை அம்மா சாங்குன்னு ஒரு சாங் வரும். அந்த சாங்கில் கூட வந்து அவன் ரெண்டாயிரத்தி உட்கார வச்சுட்டு அந்த வண்டியை வச்சு இழுத்துட்டு போவான். அது நம்ம ஊரில் வந்து மாட்டு வண்டி இருக்கும், மாடு இல்லைன்னா மனுஷன் வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த வண்டியெலாம் கூட வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்த காலத்தில் வந்து கலைஞர்லாம் அதெல்லாம் வந்து இது பண்ணி ஆட்டோ வாங்கி ஓட்ட சொல்லி ஆட்டோலாம் வாங்கி கொடுத்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணாங்க. மனிதனை இழுத்துட்டு போகிறதுங்கிறது வந்து ஒரு அடிமைத்தனத்தின் வந்து அடையாளம் தான் அது வந்து இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு முடிவெடுத்தார் கலைஞர். சரியா? ஆனால் நீ சீமான் சொல்கிற விஷயம், சீமானோட பேச்செல்லாம் கேட்டேன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து திரும்பி வந்து நடக்க வந்து வாய்ப்புகள் இருக்குது. நான் ஆணித்தனமாக அடித்து சொல்லுவேன். நான் வடக்கன் அங்கேருந்து வரான், வடக்கன் வந்து நம்மளோட இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போய்க்கிறான், பிடுங்கிட்டு போயிடறான், நம்மளாம் வந்து சோம்பேறி ஆக்கணும், சினிமா பின்னாடி போயிடறான் அப்படி இப்படின்லாம் பேசுகிறான். இங்கே பாரு, தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்க. சினிமா பின்னாடி போனோன்னா அவன் சினிமானா ஒரு நாள் தான் அவன் கொண்டாடுறான். சரியா? அந்த ஒரு நாள் தான் அவன் கொண்டாடுறான். அந்த ஒரு நாள் அவன் கொண்டாடிட்டு அவன் அடுத்த நாள் அவன் சோத்துக்கு அவன் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவான். புரிஞ்சுக்கிறியா? அவன் வந்து இந்த வேலையை பார்க்குறான். எல்லா வேலையும் இங்கே அவன்லாம் பார்க்குறது கிடையாது. இங்கே நிறைய பேர் படிச்சிருக்காங்க, அவங்க அந்த வேலைக்கு போகிறாங்க. சரியா? அவங்க எங்கள் கூட்டமாக வராங்க. கூட்டமாக வந்து அவன் என்ன இன்ஃபோசிஸ்லேயும் விப்ரோலையும் வந்து வேலை செஞ்சுட்டுருக்கிறான். அவன் வந்து பார்க்குறது வந்து 5-10 வந்து ஏதோ ஒரு கூலி வேலை தான்டா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த மெட்ரோ இதாக இருக்கட்டும், ஒரு பாலம் கட்டுறதாக இருக்கட்டும், இல்லைன்னா நிறைய கடைகள்லாம் இருக்கும், கடை ஃபேக்ட்ரி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து இங்கே இந்த மேன் பவர் ஏஜென்சிஸ்லாம் வந்து இங்கே அனுப்பிச்சி விட்டுட்ருப்பாங்க. அவன் இந்த மாதிரியான வேலைக்கு தாண்டா வருவான். வேலைக்கு வந்துட்டு 5-10 சம்பாதிச்சிட்டு அவன் நாளைக்கு ஏதோ ஒரு விசேஷமாக இருந்தாலோ இல்லை நாளைக்கே அவன் திருப்பி அவன் ஊருக்கு போனால் ஊருக்கு போயிடுவான்டா. இங்கே வந்து எது தப்புன்னா அங்கேருந்து ஒரு கொள்கையோட என்ன சொல்கிறது, ஒரு அரசியல் கொள்கையை தூக்கிட்டு அங்கேருந்து யாரோ சொல்லி தூக்கிட்டு இங்கே வரான் பார்த்தியா, அதுதான் வந்து நானும் இங்கே வந்து தப்புன்னு தான் சொல்கிறேன். ஆனால் சீமான் மாதிரி ஆட்கள் வந்து அந்த மாதிரியான விஷயங்களை வந்து தப்புன்னு வந்து சொல்கிறது கிடையாது. அங்கேருந்து வர ஒரு ஏழை அப்பாவி கூலி தொழிலாளியே வந்து தப்பு, அவன் இங்கே வர்றதே வந்து தப்புன்னு தான் சொல்கிறானே, அதுதான் வந்து சீமான். இங்கே அடிக்கப்பட வேண்டியது அந்த ஏழை கூலி தொழிலாளி கிடையாது, சீமானை தான் அடிக்கப்படணும். தேவையில்லாமல் வந்து பொய்களை பரப்புறது அவங்க மேலே, தேவையில்லாமல் ஒரு வன்மத்தை வந்து பரப்புறது அவங்க மேலே. ஒன்று புரிஞ்சுக்க, நம்ம ஊர் சேர்ந்த ஆட்களும் வந்து அவங்க 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 ஊரில் இருக்கிறாங்க. நாளைக்கு வந்து சீமானுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சுன்னா சீமான் வந்து மயிர்லையும் கூட கண்டுக்க மாட்டான், போயிடுவான் அப்படி ஓரமா. நீங்களாம் தான் அடிபடுவீங்க. அதுக்கு தான் சொல்கிறது, தெளிவான ஒரு அரசியல் கண்ணோட்டம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும். தம்பிகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், உங்களை வந்து இந்த சைடு வந்தோன்னா நீ என்ன அங்கேருந்து இங்கே வந்துட்ட, அவங்கள வந்து என்ன சொல்கிறது, அவங்க அந்த சைடு இருந்து இங்கே வந்துட்டாங்கனாலும் அவங்கள வந்து கலாய்க்கிறது வந்து எந்த விதத்துலையும் வந்து நியாயமாக வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன். அந்த சைட்லேருந்து இங்கே வந்துட்டியா, ஒன்றும் இல்லை, இங்கே வந்துட்டீங்கன்னா இங்கே இருக்கிற கொள்கையை வந்து நீ ஃபாலோ பண்ணு.
இங்கே இருக்கிற கொள்கையை ஃபாலோ பண்ணி இங்கே இருக்க அந்த கொள்கை ரீதியாக நடந்து அந்த கொள்கைக்கு நீ வந்து ஏதாச்சும் வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணு. இந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து நான் வந்து என்றைக்குமே சொல்லி மற்றவங்களையெல்லாம் வந்து ஊக்குவிப்பேனே ஒழிய அங்கேருந்து அவங்க ஒரு கெட்ட விஷயத்துலேருந்து அவங்க விட்டு இவங்க ஒரு நல்ல விஷயத்துக்கு வரும்போது அந்த விஷயத்துலேருந்துன்னு சொல்லி அவனை வந்து கிண்டல் பண்ணுறது வந்து எந்த விதத்துலையும் வந்து நான் நியாயமாக வந்து ஏற்றுக்கவே மாட்டேன். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி அங்கே இப்போ என்ன சொல்கிறது, ஒரு வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் மட்டும் இல்லாமல் நம்ம ஊருக்காரங்களும் வந்து இவனுக்கு வந்து டொனேஷன் அனுப்பிச்சி விட்றது. இந்த மாதிரி டொனேஷன் அனுப்பிச்சி விட்டாங்கன்னா இவன் தான் வந்து தேவையில்லாமல் வளர்ந்துட்டு இருப்பான். அவன் எங்கேயாச்சும் நீ பார்த்துருக்கியா, ஏதாச்சும் ஒரு போராட்டத்துக்கு இவன் வருவான், சவுண்டு விடுவான். ஆனால் வந்து அது ஒரு இன்டென்சிவான ஒரு மூமெண்ட்டுக்கு போகும்போது ஆள் வந்து டிஸப்பியர் ஆயிடுவான், காணாமல் போயிடுவான். அந்த விஷயத்தில் வந்து அவன் வந்து இருக்கவே மாட்டான். தன்னை வந்து முழு மனசாக வந்து அவன் வந்து இன்வால்வ் பண்ணிக்க மாட்டான், ஓடிடுவான். அதே சமயம் வந்து வேறு யாராச்சும் பெரிய பிச்சு இப்போ வந்து ஒரு ஆளுங்கட்சி வந்து ஒரு விஷயத்துக்காக வந்து நீட்டுக்காக வந்து இப்போ டிஎம்கே வந்து நீட்டுக்காக வந்து போராடிட்டு இருக்குதுன்னா இவன் வந்து சைடில் வந்து ஒட்டிக்கிட்டு வந்து நாங்களும் வந்து நீட்டுக்காக தான் போராடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்றுப்பான். நான் வந்து நாளைக்கு வந்து நீட்டுக்கு வந்து தடையே எடுத்துட்டாலுமே இவன் வந்து என்ன சொல்லுவான்னா, சீமானன்னா வந்து நின்னாங்கட்டி தான் வந்து நீட்டுக்கு தடையை எடுத்தாங்க ஓ அப்படிங்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களும் பேசுகிறது தேவையில்லாமல். இந்த ஊருக்குள்ளே நிறைய இவனுங்க சூடோ குதியான்ஸ்லாம் நிறைய பேர் தெரிவானுங்க ஊருக்குள்ளார. அந்த சூடோ ஹிஸ்டோரியன்ஸு, இந்த ஒரிசா பாலு, அப்புறம் அந்த மன்னர்னு சொல்லிட்டு வந்துருப்பான் அவன், பாரிசாலனு, இவனுங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு வரலாறு இருக்கும். அந்த வரலாறே வந்து இந்த என்ன சொல்கிறது, இப்போ ரீசெண்டாக சொல்லணும்னா உங்களுக்கு வந்து இந்த தமிழருங்கிறது வந்து வேறு, திராவிடர்களுங்கிறது வேறு, ஆரியருங்கிறது வந்து வேறு அப்படின்னு சொல்லி ஒரு பொய் உருட்டு ஒன்று வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து உருட்டுன்னு உருட்டிட்டு இருந்தானுங்க. ஆக்சுவலாக வந்து அது அப்படி கிடையவே கிடையாது. தமிழ் இனம்னு சொல்லி ஒன்று வந்து செப்பரேட்டாக வந்து இருந்ததே கிடையாது. திராவிட இனம் தான், திராவிடனா ஆரிய இனம் அப்படி தான் இருந்தது. அதுவும் வந்து இப்போலாம் வந்து திராவிட இனம் வந்து செப்பரேட்டாக வந்து சொல்லிட முடியாது, எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆயிடுச்சு. சரிங்களா, நான் வந்து பியூர் திராவிடத்தாள் அப்படின்லாம் சொல்லிடவே முடியாது. இவனுங்க வந்து இன்னொரு கேவலமான விஷயமும் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறானுங்க, இன்செஸ்ட்டு கருமம். அது வந்து இன்னுமே வந்து இந்த குடியரசியல் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இந்த இன்செஸ்ட்டை வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. அதனால் எவ்வளோ பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும் தெரியுமா, மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸு, எவ்வளோ பெரிய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும் தெரியுமா. அந்த அந்த இந்த இந்த அமெரிக்கன்ஸு, அந்த இங்கிலாந்துக்காரன்னு நினைக்கிறேன், அவனுங்கிட்ட எல்லாம் போய் பார்த்தோம்னா அந்த காலத்தில் வந்து இந்த பிளட் லைனை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இன்செஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. இந்த பிளட் லைனோட பியூரிட்டி வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அந்த 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 டெக்னிக் வந்து இவன் வந்து அந்த அதுலேருந்து வர சைடு எஃபெக்ட்ஸ், அந்த ஆஃப்டர்மேத் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து இவனுக்கு தெரியாமல் வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, இந்த இன்செஸ்ட் மாதிரியான விஷயங்களை வந்து இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறானுங்க இவனுங்க. கொஞ்ச நாள் போச்சுன்னாவே என்ன சொல்கிறது, நார்த் இண்டியன்ஸுக்கு ஈக்குவலாகவே வந்து இங்கே அதுக்கான விஷயங்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றும் இல்லை, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அந்த எப்படி சொல்கிறது, பழமைவாதத்துக்கு வந்து இவன் வந்து இழுத்துட்டு போகிறான்னு சொல்கிறேன்ல, அந்த மாதிரி தான். பழமைவாதத்துக்கு நீங்கள் வந்து உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அங்கே வந்து ஜாதிய கொடூரங்கள் வந்து நடக்கும், சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் வந்து இருக்கும், நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் வந்து எங்கேயுமே ஒரு 10 பைசா கூட எங்கேயுமே வந்து தெரியாது, எங்கேயும் வேலை செய்யாது. ஒரே என்ன சொல்கிறது, காசுக்கு ஜால்ரை அடிக்கிற ஒரு ஜோம்பி கூட்டம் தான் வந்து உங்களை சுற்றி என்றைக்குமே இருக்கும். இவன் எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னா ஒரு ஃபாசிச ஆட்சிக்கு தான் கூப்பிட்டு போகிறான். ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு ஆட்சியை விட்டுட்டு எங்கே போகிறான்னா ஒரு டிக்டேட்டர்ஷிப்புக்கு தான் வந்து கூப்பிட்டு போகிறான். ஹிட்லர் மாதிரி இவன் கூப்பிட்டு போயிடுவான் ஒரு நாள். இருக்கிற கோமாளி பத்தாதுன்னு இங்கே ஒரு ஜோம்பி வேறு கிளம்பி வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க, யோசிச்சு பாருங்கள்.
மக்கள்ன்றதை விட இளைஞர்களும் இந்த வயது முயர்ந்த முதியவர்கள், இந்த 30 வயசில் இருக்கிற அங்கிளும் சரி, இந்த பூமரும் சரி, உங்கள் நிறைய நம்ம பசங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க. நிறைய பேர் வந்து உங்கள் தாத்தா பாட்டியோ உங்களுக்கு தெரிஞ்ச வயசானவர்களோ வயது முதிர்ந்தவர்களோ அப்பா அம்மா வயசில் இருக்கிறவங்களோ அவங்ககிட்ட சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து அவங்ககிட்டே வந்து இந்த மாதிரி வந்து அவனை தூக்கி போட்டு போகிறதுக்குள்ளேயே அவனுக்குள்ளே வந்து ஏதாச்சும் ஒன்று பேசி வச்சுருப்பான். அந்த விஷயத்த வந்து அவங்க எடுத்து சொல்லுங்கள். இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி வந்து சீமானை வந்து என்ன சொல்கிறது, அவன் பேசின வீடியோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்த்தாலே போதும், அவனை தூக்கி போட்டு போயிடலாம். என்ன அப்படி ஒரு ஊம்பு இப்படி ஒரு ஊம்பு அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருப்பான். அப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்காட்டி தான் நிறைய பேர் வந்து என்ன ஒரு விஷயத்துக்காக வந்து சீமானை வந்து ஒரு கொஞ்ச நாள் கழித்து தூக்கி வீசிட்டு வந்திருப்பாங்க கேட்டால் எல்லாத்துக்கிட்டையும் வந்து சேமாக வந்து ஒரு பதில் சொல்லுவாங்க. என்னென்னா, நான் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணேன், அப்படி ஒரு மாதிரி பேசுகிறான், இப்படி ஒரு மாதிரி பேசுகிறான், எனக்கு வந்து ஒரு மாதிரி மிக்சடாக கொலாப்ஸ்டாக இருக்குது, எனக்கு அப்படி ஒரு மாதிரி பேசுகிற இப்படி ஒரு மாதிரி பேசுகிற, அதனால் வந்து எனக்கு சரிப்பட்டு வர மாதிரி தெரியல, நான் வந்துட்டேன் வெளியில் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கும் அதே தான் நடந்தது. எனக்குன்னு இல்லை, மெஜாரிட்டியாக வந்து நிறைய பேருக்கு வந்து அதுதான் நடந்தது. இங்கே வந்து ஒரு விஷயத்த தூக்கி பேசுறது, அப்படியே போய் ஒரு 10 நாள் கழித்து அந்த சைடு பார்த்தோம்னா அந்த விஷயத்தை வந்து தப்பாக பேசுறது. இதனாலே நிறைய பேர் வந்து கட்சி வீட்டுலாம் ஓடி போனாங்க. இந்த டிஎம்கேல இருப்பார் ராஜீவ்காந்தின்னு சொல்லிட்டு, அவர்லாம் வந்து முன்னாடியே வந்து சீமானுக்கு கூட இருந்தவர் தான். நீங்கள் சீமானோட பழைய போராட்ட ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் அப்படியே பக்கத்தில் நின்றுட்டு இருப்பார். அவர் இந்த கல்யாண சுந்தரம்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் இருப்பான். அவன்கிட்ட தான் மெயின் ஆளுங்க சீமானுக்கு. அவரே தூக்கி போட்டு அவரே இந்த காரணத்தில் தூக்கி போட்டு ஓடி வந்தார். கட்சி வந்து இப்படி ஒரு நோக்கத்தோடு போயிட்டு இருக்குது. கட்சி நோக்கம் இல்லாமல் ஒரு கிறுக்குத்தனமான ஒரு வழிநடத்தையிலான ஒரு நோக்கத்தில் போயிட்டு இருக்கிறாங்க காட்டி தான் வந்து அந்த ஆள் கட்சி தூக்கி போட்டு வந்து டிஎம்கேல வந்து சேர்ந்தது. அதனால் வந்து நிறைய வயது முதிர்ந்தவங்களுக்கெல்லாம் போய் சொல்லுங்கள், இவன் வந்து ஓட்டு கேட்க வரான். என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்க வரான்னா, அந்த பச்சை கலர் துண்டை போட்டு விவசாயின்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்க வரான். விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு சொல்கிறான்டா பச்சை கலர் துண்டு தயவு செஞ்சு. ஐயோ கருமம், எங்கே போனாலும் பச்சையாக வந்துருண்டாடி. சும்மா இந்த பச்சை கலரை பார்த்தாலே போதும் இவனுங்களுக்கு அப்படியே மயங்கிடுறது. அந்த கலரை பார்த்தா பச்சை கலரில் ஒருத்தன் துண்டை போட்டு வந்து உட்காந்துக்கிட்டு, ஐயா நான் தான் விவசாயிங்க ஐயா, நீங்கள் நம்ம ஆட்சிக்கு கொண்டு வந்தீங்கன்னா நம்மளை விவசாயி கடனெல்லாம் அடைச்சிருவனுங்க ஐயா ஊன்ட்டுங்கிறது. இவ்வளோ பேசுறியா நீ? சீமான் எங்கேயாச்சும் விவசாயம் பண்ணுறதுக்கு நீ பார்த்துருக்கியா? நீ எங்கேயாச்சும் நீ விவசாய தொழில் பண்ணிட்டு இருக்கிறான்னு நீ எங்கேயாச்சும் பார்த்துருக்கியா? அவன் வாய்களி எல்லா இடத்துலையும் பேசியிருக்கானே ஒழிய எங்கேயாச்சும் ஃப்ரீ டைமில் கூட எங்கேயாச்சும் விவசாயம் பண்ணியிருக்கானே? அவன் பண்ணதே கிடையாது. அப்புறம் எப்படி வந்து விவசாயத்தை காப்பான் அதை காப்பான் இது பண்ணுவான்ட்டுக்கிறேன். கச்சத்தீவு போய் இப்படிலாம் மீட் பண்ணி கேட்டால் அதுக்கு வந்து ஒரு காக்கா கதையை சொல்கிறான். நெய்தல் படை எடுத்துகிட்டு போய் அதில் 50,000 பெட்டாலியன் ஃபோர்ஸ் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போய் நான் வந்து இலங்கை தமிழை போய் காப்பேன் அப்படிங்கிறான். பைத்தியக்காரா, குண்டியில் சுட்டு அனுப்பிச்சுட்ருவானுங்கடா. மடத்தனமாக பேசுகிறது எல்லாத்துலேயுமே. அவன் பேசுகிற எல்லாம் நல்லா நரம்பு புடைக்கிற மாதிரி தான் இருக்கும். நீ ரியாலிட்டியில் யோசிச்சுப்பார். அவன் பேசுகிறதே வந்து என்ன சொல்கிறது, டிஸ்னியில் வர பிக்சார் கதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறான்டா அவன். நான் கூட ஒரு அளவுக்கு ஏதோ போயிடுவான்னு நினச்சா டிஸ்னி கதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறான்டா அவன் ஸ்டேஜில் நின்றுட்டு. தயவு செஞ்சு திங்க் பண்ணுங்க சரியா? நார்மலாக ஒரு விஷயந்தான், திங்க் பண்ணு. உனக்கு நீ வந்து அவன் வந்து நாளைக்கு வந்து ஒரு அதிபர் ஆகிட்டாலோ ஒரு முதல்வர் ஆகிட்டாலும் உனக்கு வந்து எந்த ஒரு யூஸுமே கிடையாது, எந்த பயனும் இல்லை. அந்த மாதிரி தான் அந்த மாதிரியான எந்த உனக்கு வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் உருவி விட்டுருவான் நாளைக்கு. தமிழன் தான் ஆளணும், தமிழன் தான் இது பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. தமிழ் இனம் அப்படிங்கிறதே வந்து ஒரு போலி
சரியா? மொழி ரீதியாக இனம், அதுவே வந்து உன் தலையில் ஏற்றின ஒரு பொய் தான் அது. அது சீமான் ஏற்றின மிகப்பெரிய பொய் அது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பொய்கள் இருக்குது, சரியா? ஜாதி ரீதியாகவும் சரி, இன ரீதியாகவும் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தயவு செஞ்சு கண்டுபிடிச்சி எது உண்மையோ அதை தேடி படிங்க. அதை ஃபாலோ பண்ணுங்க. அதை ஃபாலோ பண்ணுங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருப்பேன், சீமான் வந்து அப்படி வேற்று இனத்தை வந்து கல்யாணம் பண்ணிட்டான்னு. சீமானே வந்து கரெக்டாக தான் இருக்கிறான். சீமான் சொல்கிற பொய்களை வந்து நம்பிட்டு இருக்கிற தம்பிகளை வந்து இருக்காதீங்கன்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறது. தயவு செஞ்சு உங்களுக்குன்னு வந்து மூளை இருக்குது, அறிவு இருக்குது, பெரியார் சொல்கிற மாதிரி யோசிங்கடா. தயவு செஞ்சு யோசிங்கடா. நீ யோசி, எல்லோரும் யோசிங்கடா. படிடா வரமா. கொஞ்சமாச்சும் உண்மை என்னென்னு படி. நொங்கு சாப்பிட்டா ஒப்பாய் வளருங்கிறதுலாம் வந்து பொய் நண்பா. இவனுங்களை மாதிரி ஆட்களும் வந்து ஹீலர் பாஸ்கர் மாதிரி ஆட்களுமே வந்து சீமானோடைய பேக்ரவுண்டில் போய் நின்றுக்கிறது. நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா இவங்களாம் தெரியுமா? அது இவங்களோட பொலிட்டிக்கல் சப்போர்ட்டுக்கு பின்னாடி தான் போய் இத்தனை பேர் போய் அன்றைக்கி போய் நின்றுட்டுருக்குறானுங்க. மக்கள் வந்து இதை வந்து புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நாளைக்கே வந்து நான் ரோட்டில் எங்கே பார்த்தாலும் போலி மருத்துவமாக தெரியும். உங்களுக்கு நொங்கு சாப்பிட்டாலே பிரஸ்ட் வந்துடும் சொல்கிறதா இருக்கட்டும். ஹீலர் பாஸ்கரில் எத்தனையோ பேர் சாவடிச்சிருக்கான். ஒரு பொண்ணை கூட அநியாயமாக சாவடித்தான். அதெல்லாம் இன்னொரு எபிசோடில் நான் சொல்கிறேன். இவங்களை மாதிரி ஆட்கள் தான் வந்து நாளைக்கு வந்து உங்கள் சமுதாயத்தில் நடமாடிட்டு இருப்பாங்க. நாளைக்கு அவனுங்க தான் வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு மருத்துவம் பார்ப்பாங்க. ஆங்கில மருத்துவத்தையே வந்து குப்பைன்னு சொல்கிறான் இவனோட அரசியல் ஆதாயத்துக்காக. இங்கே வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிடுச்சு, உணவு பழக்க வழக்கங்கள் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இங்கே வந்து வாழ்க்கை முறையே வந்து மாறிடுச்சு. இப்போவும் வந்து அந்த பழைய காலத்து மாதிரியே இருப்பேன், நான் அப்படி தான் இருப்பேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், செத்து தான் போவேன். நீ அடித்து சொல்லுவேன், நீ செத்து தான் போவேன். இப்போ நல்ல வேலையில் இருக்கிற அந்த வேலையை விட்டுட்டு நான் வந்து இயற்கை விவசாயம் செய்வேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதோ ஒரு நிலத்தை வாங்கி விவசாயம் பண்ணணும்னு ஆரம்பிச்சின்னா நான் இப்போவும் சொல்கிறேன், நீ நாசமாக தான் போவேன். விவசாயம் பண்ணு, தப்பு இல்லை, சரியா? நான் விவசாயம் பண்ணேனாவே நீ நாசமாக தான் போவேன்னு நான் சொல்லலை. விவசாயம் பண்ணு, ஒழுங்காக தெரிஞ்சுட்டு இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுக்கு ஏற்றாப்புல, அந்த மண்ணுக்கு ஏற்றாப்புல, எல்லா ஃபேக்டர்ஸ்க்கு ஏற்றாப்புல எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி விவசாயம் பண்ணு. நீ ஒரு சக்ஸஸ் பார்ப்ப அதில், ஓகேவா? அதை விட்டுட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து தேடாத. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுதான். ஒரு சீமான் சொல்கிற பொய்யான விஷயங்களை வந்து நம்பிட்டு வந்து நீ வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காத. எல்லா விஷயத்துலையும் வந்து உண்மைன்னு இருக்குது. பொய்யான விஷயங்களை தான் இன்றைக்கி வரைக்குமே சீமான் மாதிரி ஆட்கள் சொல்கிற விஷயங்களை வந்து இந்த சமுதாயம் வந்து பெரும்பான்மையை நம்பிக்கிட்டு இருக்குது. தயவு செஞ்சு திங்க் பண்ணி படித்து உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல எபிசோடில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சாஸ்கே உச்சியா. பாய்.